शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. சிஷ்யனுடைய கேள்விக்கு பதில் சொல்ற ரூபமாக அவர் ஆத்மாவை நிரூபணம் பண்ணாரு. ஆத்மஸ்வரூபத்தை, அதுக்கப்புறம் பிரம்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணி, அதுக்கப்புறம் மகா வாக்கியத்தை சொல்லி, அதுக்கப்புறமாக நிதித்தியாசனத்துக்காக ஒரு 10 ஸ்லோகங்களை சொல்லி, இப்படி நிதித்தியாசனம் பண்ணணும், இந்த நிதித்தியாசனம் தான் ஆவசியகம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அது பண்ணும்போது அவாந்தரமா ஒரு பண்ணார். இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தினாலதான் மோட்சமானது சித்திக்கிறது அப்படின்றது எல்லா நம்மளுடைய வேதாந்த சித்தாந்தமா இருக்கும்பொழுது, இதுக்கு பிரதிபந்தமாக இருக்கக்கூடியது வாசனையும் நம்மளுடைய மனசும் தான் அப்படின்னு சொல்லி, அதுல வாசனாட்சயம் மனோநாசம் அப்படின்ற ஒரு டாபிக்கை அவர் எடுத்துன்னு வந்தார். நிறைய கிரந்தத்துல இந்த வாசனாட்சயம் மனோநாசத்தை காணப்படல. ஆனா ஆச்சாரியால் அங்கங்க வாசனாட்சயத்தை பத்தி பேசியிருக்காரு, மனோநாசத்தை பத்தி பேசியிருக்காரு. அது அதிகாரிய பேசும்போது இதெல்லாம் அந்தர்பாவம் ஆயிடுது. ஆனால் சில கிரந்தங்கள், பிராச்சீனமான கிரந்தமான யோக வசிஷ்டத்துல ரொம்ப பிரபலமா இந்த வாசனாட்சயத்தையும் மனோநாசத்தையும் பேசியிருக்கேன். அதனால அதை மனசுல வச்சுட்டு ஆச்சாரியார் பிரகரண கிரந்தத்துல இந்த வாசனாட்சயத்தை பத்தி பேசுறார். இந்த வாசனாட்சயம் அப்படின்னாக்க என்ன, நமக்கு விபரீத பாவனை அப்படின்றது நிதித்தியாசனத்தினாலதான் போகும். பிரமாண அசம்பாவனை சிரவணத்தினால போறது, குரு உபதிஷ்ட வேதாந்த வாக்கிய சிரவணத்தினால போறது. மனனமானது நம்ம ஸ்ருதி என்ன வாக்கியார்த்தம் நம்ம ஸ்ருதியில கேட்டதோ அதை சமர்த்தனம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய யுக்தியுக்தமான விசாரங்கள் மனனம் அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்தது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் அப்படின்னா அசிமிலேஷன், அபரோக்ஷ சம்பாதகத்துவம், அபரோக்ஷமா அதை சம்பாதகம் பண்றதுதான் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றது. சில ஆச்சாரியால் அதை என்ன பண்ணிருக்காருன்னா, ஸ்ருத அர்த்தசிய நம்ம என்ன வேதாந்தத்திலையும் மனனத்திலையும் புரிஞ்சுட்டோமோ அத நைரந்தரியன கேப்பே இல்லாம, நைரந்தரியன்னா விடாம தீர்க்க காலம் அதை அனுஷ்டானம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் அப்படின்னு பாமதிக்காரர் சொல்றாரு. தீர்க்க காலமா அதை பண்றதுதான் அனுஷ்டானம்னு. இப்ப விவரணக்காரர்லாம் என்ன பண்றாரு, திருப்பி திருப்பி பௌன புண்ணிய சிரவணம் புரியாது அந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தினால உங்களுக்கு வருதான். சோ ஒருத்தர் அசிமிலேஷன் கன்விக்ஷன் அப்படின்னு அர்த்தம் பண்றாரு. இன்னொருத்தான் அந்த அசிமிலேஷன் கன்வெக்ஷனுக்கும் நடுவுல தியானம்னு ஒண்ணு அவசியம் அப்படின்னு பாமதிக்காரர் சொல்றாரு. இப்படி இந்த நிதித்தியாசனத்துல தியானம் அப்படின்றது வருதும், யோகமும் அதுல அந்தர்பாவமாத்த. இதுல இந்த தியானம் சித்திக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நிதித்தியாசனம் வரணும்னாக்க உங்க கையில இருக்கக்கூடிய பிரதிபந்தகங்கள் இருக்கு. இந்த பிரதிபந்தகங்கள் தான் வாசனைகள். இந்த வாசனைகள் ரொம்ப வருஷமா நீங்க சம்பாதிச்சது, ரொம்ப பிறவியில சம்பாதிச்சதான வாசனையானது கொஞ்சம் கொஞ்சமா தான் சனைகி தான் போகும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். அதனால நீங்க என்ன பண்ணா, அதிகமான நேரம் இந்த மெடிடேஷனுக்கு நீங்க செலவு பண்ணணும். நான் தான் பிரம்மன்னு வெறுமை படிச்சுட்டு போனா போதாது, அதை எப்பொழுதும் ஆத்துல உட்கார்ந்து நானே பிரம்மன்னு அதை அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்ற அர்த்தத்துலதான் நிதித்தியாசனம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த ஆச்சாரியால் என்ன பண்ணிருக்காரு, அதுக்கும் வழி இருக்கு இதுக்கும் வழி இருக்கா மாதிரி வியாக்கியானம் பண்ணிட்டு போயிட்டார். அதனால விவரணக்காரர் என்ன சொன்னாரு, கன்விக்ஷன் வர வரைக்கும் திருப்பி வரணும்னா திருப்பி ஒரு தடவை கேட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த வேதாந்தத்துக்கே ஒரு பவர் இருக்கு, அது உங்களுடைய வாசனையெல்லாம் க்ஷயமாக்கிடும் அப்படின்னாரு. இவர் என்ன சொன்னார், இல்ல வெறுமை கேட்டா போதாது, தியானம் பண்ணி தான் அந்த வாசனையானது க்ஷயமாகும், யோகத்தினாலதான் அது க்ஷயமாகும் அப்படின்னு ஒரு குரூப் சொன்னார். ஆச்சாரியால் என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய வாக்கியங்கள்ல இதை பத்தி விஸ்தாரமா பேசுறதுனால பிரகரண கிரந்தங்கள்லாம் இந்த விஷயத்த நிறைய எடுத்து சொல்லியிருக்காரு. அவரும் இதை மீன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுல வாசனாட்சயம் பத்தி பேசும்போது ரொம்ப பிரபலமான வாசனைகள் 3 அப்படின்னு சொல்றாரு. லோக வாசனா, சாஸ்திர வாசனா, தேக வாசனா அப்படின்னு 3 வாசனைகள் இருக்கு நமக்கு. இந்த வாசனா அப்படின்னா இன்ஃபேக்ட் நம்மளுடைய புத்தியினுடைய போக்கு, அது முன்னாடி எப்படி எல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் போக்கும். அது எப்படி சைக்கிள்ல போயிட்டே இருக்கச்சே நீங்க பிரிட்ஜில் இறங்கும் போது நீங்க சைக்கிள் பண்ணலன்னா கூட கொஞ்சம் தூரத்துக்கு போகும் அந்த சைக்கிள். அந்த மாதிரி நம்மளுடைய காலம் இவ்வளவு நாள் நான் தான் இந்த பாடி நான் தான் இந்த பாடின்னு நான் தெரிஞ்சுட்டே விவகாரம் பண்ணிட்டே இருக்கிறதுனால
ஒரு திடீர்னு ஒரு பிறவியில ஒரு 4-5 வருஷம் இதை படிச்சதுனால உடனே போயிடாது. அதுக்கு நிறைய பிரயத்தனம் பண்ணி தான் அந்த வாசனையை நம்ம போக்கடித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. எப்படி ஒரு பெருங்காய டப்பாயில இருந்து பெருங்காயம் போயிடுச்சுன்னா கூட அந்த வாசனையானது கொஞ்ச நாளைக்கு இருக்கதான் செய்யும். அது அதே மாதிரி நமக்கு இந்த இடைஞ்சல்னால நமக்கு நான் தான் ஆத்மா, நான் தான் பிரம்மன்றது தெரியாம போகலாம். அது போகிறதுக்காக என்ன பண்ண பெனிஃபிட் அவுட். அதனால என்ன பண்ணாங்க, ஆச்சாரியர்கள்லாம் கூட இதுக்கு பயந்துட்டு வித்வத் சன்னியாசிகளுக்கெல்லாம் கூட உபாசனத்தை விதிச்சிருக்காங்க. ஏன்னா அவ என்னதான் ஞானம் வந்துருச்சே, ஆனால் ஞானம் வந்த பிறகு திருப்பியும் அவன் தைக்கத்துக்கு வரமாட்டான்றதுதான் ஸ்ருதியெல்லாம் சொல்றது. ஆனாலும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படி வருமே ஆனால் என்ன பண்றதுன்னா அவ தன்னை காப்பாற்றிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஜனசம்சதி எல்லாம் இருக்கக்கூடாது, தனியாலாம் இருக்கணும். அப்பதான் இவளுடைய ஞானமானது சித்திக்கும். இல்லைன்னா அது நடுவில் போகாம இருக்க மாதிரி அவ காப்பாற்றிக்கணும். அப்படின்னு அவ போகாம காப்பாற்றிக்கணும்னா சமாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்க. சம்பிரக்யாத சமாதி, அசம்பிரக்யாத சமாதி அப்படின்லாம் சொல்லியிருக்க. சம்பிரக்யாத சமாதின்னா நான் மெடிடேஷன் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சு நான் பண்றேன், நான் தான் பிரம்மம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு பண்றேன்னா சம்பிரக்யாத சமாதின்னு பேர். அது அப்படி பண்ணிட்டே இருக்கிறச்ச ஒரு தடவை என்ன ஆகும், ஒரு சில நாள் பொறுத்து நிர்குணமான பிரம்ம இவாளுக்கு சாட்சாத்காரம் வர ஆரம்பிக்கும் போது அசம்பிரக்யாத சமாதி அப்படின்ற ஒரு நிலையில இருப்பான். அந்த நிலையில இருந்து அவ வெளியில வந்தா கூட அவளால திருப்பியும் இந்த சின்ன பசங்களோட எப்படி நம்ம கேரம் ஆடி ஆஹா நீ ஜெயிச்சிட்ட பிரமாதம்னு சொல்ற மாதிரி அவ இந்த உலகத்தோட பண்ணிட்டு இருப்பாளே தவிர அவ இதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். இப்படி பண்ணக்கூடிய சமாதிகள்னால வரக்கூடியதுதான் இந்த வாசனாட்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாசனையானது 3 விதமா பிரிச்சிருக்காரு. லோக வாசனா, சாஸ்திர வாசனா, தேக வாசனா அப்படின்னு பிரிச்சிருக்காரு. இந்த லோக வாசனை அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்த்தோம். இருந்தாலும் அதனுடைய இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு உள்ள போனாதான் அது தெரியும். அந்த லோக வாசனை என்ன அப்படின்னா அதை 3ஆ பிரிக்கிறார். எப்ப பார்த்தாலும் நான் என்ன பண்ணிருக்கேன், எல்லாரும் என்னை ரெகக்னைஸ் பண்ணணும்ன்ற மாதிரியே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். லோகத்தோட என்ன பண்றேன், யார் என்ன பார்த்தாலும் என்னை அவன் ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன எல்லாரும் பிரைஸ் பண்ணணும்னு அது ஒரு வீக்னஸ், எனக்கு ஒரு வாசனை இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளா அப்படி பழக்கப்படுத்திருக்கேன். இன்னொரு வாசனை என்னை யாரும் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது, என்ன யார் நிந்தனை பண்ணாலும் எனக்கு கோபம் வருது, அப்படி ஒரு வாசனை இருக்கு. இந்த 3ஆவது வாசனை என்னன்னாக்க ஊர்ல என்ன சொல்லுவாளோ அப்படின்ற ஒரு பேச்சு. இந்த பேச்சு இந்த 3ல மாட்டிட்டு இந்த லோக வாசனை இருந்துட்டே இருக்கு. ஊர்ல பேசுறவன் பேசிட்டு தான் இருப்பான் இல்லையா. இப்ப சீத்தையை இருந்தா கூட கிண்டல் பண்றோம், பண்ணிட்டு தான் இருக்க போறான். வாலி ராமர் கொண்டது ரைட்டான்னு கேட்க போறான். இப்படி நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ள புராணத்திலாம் இருக்கு. இதெல்லாம் ஊர் பேச்சு இருக்கதான் இருக்கு. அந்த காலத்திலேயே இருந்தது. மண்ணாம் பேச்சை கேட்டுதான் அவர் சீத்தையே அமிச்சாருன்னு சொல்லி இப்படி எல்லாம் ஊர் பேச்சை நம்மளால மூடவே முடியாது. ஊர் எப்படி இருந்தாலும் பேசும். நீங்க பாத்தீங்கன்னா சாஸ்திரமா இருக்காரு அப்படின்னு வச்சீங்க, அவர் மாத்திரம் சாஸ்திரமா இருக்காருன்னு யாராவது ஒத்துக்க முடியுமா? யாராவது ஒருத்தர் பிரம்ம சாஸ்திரப்படி இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே இருக்க முடியாது. எல்லார் கையிலையும் குறை இருக்கதான் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த ஊர்ல மீமாம்சையில ஒரு நியாயம் சொல்றோம். மாதுள கன்யா விவாகம் ஸ்ருதியில நிச்சயமா கூடாதுன்னு சொல்லியிருக்கு. மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிஸ்டாளர்கள மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றான், நார்த் இந்தியன் பண்டிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணா நம்ம ஊர் பண்டிதால கிண்டல் பண்றான். என்ன இவெல்லாம் படிச்சான்னு தெரியல, இவெல்லாம் வேதம் படிச்சான்றாங்க, பஞ்சகஜம் கட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க, மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன சொன்னா நம்ம ஊர்ல சிஷ்டாச்சாரத்துல அது வந்துருச்சு. சிஷ்டாச்சாரத்துல இருக்கு. ஒருவேளை வேற ஏதாவது ஒரு ஸ்ருதி இதுக்கு இருந்திருக்கலாம், அது அவளுக்கு கிடைக்காம போயிருக்கலாம், நமக்கு கிடைச்சிருக்கலாம். இப்படி எதுல பார்த்தாலும் விவாதங்கள் இருக்கதான் இருக்கு. வசிஷ்டர் ஆத்மஹத்தி பண்ணதா ஒரு புராணத்துல சொல்றது. ஆனானப்பட்ட வசிஷ்டர் ஆத்மஹத்தி பண்ணலாமா அப்படின்னு ஒரு விசாரம் இருக்கதான் இருக்கு. அதே மாதிரி ஹோலின்னு ஒரு பண்டிகை இருக்கு. இந்த ஹோலாக்க உற்சவம் ரொம்ப வசதியா இந்திரனுக்கு பண்ணிதான் ஆகணும்னு வேதத்துல சொல்லியிருக்கு. ஆனா நம்ம ஊர்ல அந்த ஹோலாக்கு பெரியவாளே பண்றது இல்லை, மடத்துகள் எல்லாம் கூட பண்றதே இல்லை. ஆனா நார்த்ல அதை விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கா. அதனால அவளுக்கு இது கிண்டலா இருக்கு. நம்ம அவா பண்றத நம்ம கிண்டல் பண்ணுங்க. இப்படி ஊர்ல எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை இருக்கதான் இருக்கும் வியாபாரத்துல. அதனால அது பண்ண நீங்க யாராவது ஒருத்தர் நன்னா பியூரா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சீங்க, நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவரை பத்தி திட்டத்துக்கு ஒருத்தன் இல்லாம இருக்க மாட்டான். என்ன பேர் இப்படி பண்ணிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுவான். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்க, அவன் இன்டெலிஜென்ட்னு எல்லாரும் ஒத்துப்பாங்களா? 10 பேர் ஒத்துட்டா 10 பேர் அவன் ரொம்ப பொல்லாதனம் இருக்குன்னு அவளுடைய கிளவர்னஸ் இவன் இப்படி பார்ப்பான். ரொம்ப பொல்லாதனம் இருக்கு அப்படி பார்ப்பான். இப்படி ரொம்ப பொறுமையா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க. இதெல்லாம் நான் இப்ப சொல்றதெல்லாம்
ஜீவன் முக்தி விவேகத்துல வித்யாரண்ய முனிவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம். அவன் என்ன சொல்றான், ரொம்ப பொறுமையா இருக்கிற ஆளை பார்த்தான்னாக்க அதை ஒரு வீக்னஸா நினைச்சுப்பான். இவர் எது சொன்னாலும் ஒத்துக்கிறாரு, இது மட்டுவா இருக்கு, இது புத்துவா இருக்கு, இது எது சொன்னாலும் ஒத்துக்கிறதுன்னுவான். இவர் பொறுமையை கடைபிடிக்கிறார்ன்றத புரிஞ்சு கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்படி ஒருத்தன் கடன் வாங்கின மறந்து போயிட்டான்னு வச்சுங்க, அது எப்படி மறப்பாரு? அவரு நிஜமாவே மறந்துருக்கலாம், அது எப்படி மறப்பாரு? என் கல்யாண டேட் மாத்திரம் மறப்பாரா? அவர் வேணும்னே வரல சார் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் லோகத்துல சகஜம். இப்படி எது பண்ணாலும் அதுல அழகா ஒருத்தர் இருக்காருனாக்க அவரை பத்தி திட்டத்துக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. என்ன பெரிய அழகுது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா? ஒருத்தர் அழகா இருக்காருனாக்க ஒரு 4 பேர் நல்லா இருக்கான்னு சொன்னா ஒரு 4 பேர் எனக்கு என்னமோ அப்படின்னு அந்த அட்ராக்ஷன் இல்லை சார் என்னதான் சொன்னாலும் நீங்க அழகு இல்லைன்னா கூட அட்ராக்ஷன் ஏதாவது சொல்லிருந்தா. இப்படி ஊர்வாயை மூடவே முடியாது. இந்த ஊர்வாயை மூடி நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறது இருக்க, அது நடக்கவே நடக்காது. இந்த லோக வாசனை என்னது, முதல்ல நீங்க இதை புரிஞ்சுட்டோம்னாக்கா நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் இவ கையில. ஆனா இந்த லோக வாசனையில இருந்து இந்த லோக வாசனை போனோம், நமக்கு முற்றிலுமா அழிஞ்சு போகும் அப்படின்னா. இன்னொரு சாஸ்திர வாசனை, அதையும் 3ஆ பிரிச்சார் இவர். சாஸ்திர வாசனை என்னன்னா பாட வியசனம், சாஸ்திர வியசனம், அனுஷ்டான வியசனம் அப்படின்னு 3 இருக்கான். இந்த சாஸ்திரத்திலேயே இருக்கவாளுக்கு இந்த வீக்னஸ் எதுலையாவது இந்த 3ல போய் மாட்டின்றான். எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தாரு ஜீவன் முக்தி விவேகத்தினா, பரத்வாஜர். அவருக்கு ஒரு பிறவி முழுக்க கொடுத்து நீங்க படிக்க வேதம் படிக்கணும், நீங்க இன்னொரு பிறவி கொடுன்னு கேட்டாரு. சரின்னு படிச்சாரு. இன்னொரு பிறவி கொடுன்னு பரமேஸ்வரனை போய் கேட்டாரு. சரி இன்னொரு தடவை நீங்க படிங்கன்னாரு. 3 ஆச்சு. திருப்பியும் நான் படிச்சதெல்லாம் இவ்வளவுதான், நான் படிக்காதது பல அளவு இருக்கு வேதம், அதனால இன்னொரு தடவை கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேதம் படிக்கிறேன்னு. அப்போ பரமேஸ்வரன் அவருக்கு அட்வைஸ் பண்ணாரு, இல்ல எவ்வளவு நாள் தான் நீ படிச்சுட்டே இருப்பாரு, இதுலயே போயிட்டு இருந்தா ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுட்டு அதுல ஒரு புல் ஸ்டாப் வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு உபதேசம் பண்ணதா பாட வியசனத்துக்கு இது. இப்படி ஒரு அப்செஷன் இன் ரீடிங், எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தா அதுவும் தப்பு. இன்னொருத்தருக்கு சாஸ்திர வியசனம், இதை படிச்சேன் அதை படிச்சேன், அதுல இப்படி சொல்லியிருக்கு இதுல அப்படி படிச்சிருக்கேன்னு சொல்லி நான் படிச்ச சாஸ்திரம் எல்லாம், நான் இந்திர வியாக்கரணம் படிச்சேன், சந்திர வியாக்கரணம் படிச்சேன், சந்திர வித்யை படிச்சேன், இந்திர வித்யை படிச்சேன், நான் எஜுர்வேதம் பாக்கியம் படிச்சேன், சாமவேதம் படிச்சேன், எல்லாத்தையும் ஒரு புத்தகத்தெல்லாம் அந்த ஓலையெல்லாம் ஒரு வண்டியில ஏற்றிட்டு போனாராம் துர்வாசர். போனோடனே நாரதர் பார்த்து சிரிச்சாராம், இன்னுமா படிச்சுட்டு இருக்க, எவ்வளவு நாள் தான் இவ்வளவு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்க போறீங்கன்னு சிரிச்சோடனே அவர் நேர போய் பரமேஸ்வரன் சொன்னா, ஏன் இந்த மாதிரி என்ன கிண்டல் பண்றான், எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா பரமேஸ்வரன் அவன் கேட்கறது கரெக்டு தான், நீ இந்த மாதிரி படிச்சுட்டே இருந்தா எப்போ நீ உட்கார போற, நான் தான் பிரம்மன்ற அனுபவம் உனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான். அதுக்கப்புறம் தான் அவர் உபாசனையில ஈடுபட்டு அதுக்கப்புறம் பிரம்ம ஞானத்தை அடைஞ்சார் அப்படின்னு ஒரு புராணத்துல சொல்றது. அப்புறம் அனுஷ்டான வியசனம், எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணணும்னா யாராவது பர்ஃபெக்டா பண்ண முடியுமா? காத்தால இருந்து பண்ணணும், யாகம் பண்ணணும்னா அந்த அந்த யாக பூமியில யாருமே சூதர ஸ்பர்ஷமே வந்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட யாகத்தை அந்த மாதிரி இடத்துல பண்ற யாகம் தான் உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது வேதம். இவர் போய் அந்த மாதிரி ஒரு இடம் எங்கேயாவது கிடைக்குமா? எங்கேயாவது இல்லாம இருப்பானா? யார்கிட்ட போய் நீ சோமலத்தை இதுக்கு யாக திரவியங்கள்லாம் வாங்கணும்னாக்க 4 வேதமும் அத்தியனம் பண்ணி ஆச்சார அனுஷ்டானத்தோட யார் இருக்காரோ அவாத்துல வழங்கிய அந்த சோமலத்தையில பண்ணாதான் உனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு நீங்க வாங்கணும்னா எந்த பசுவை வச்சு பண்ணணும்னாக்கா தலைச்சனா இருக்கணும், அதுக்கு பிரவுன் ஐடா இருக்கணும், அப்படி இருக்கணும். அதை பண்ணக்கூடிய ஆள் எப்படி இருக்கணும்? கிருஷ்ணகேசியா இருக்கணும், அவனுடைய தலையில ஒரு முடி கூட நரைச்சிக்க கூடாது, அவனுக்கு தலைச்சனா புள்ள பிறந்திருக்கணும், அந்த புள்ள சீமந்த புத்திரனா இருக்கணும். இப்படி இருந்தாதான் யாகம் பண்ணணும்னு. இப்படி எல்லாம் நீங்க பண்ணணும்னு ஆரம்பிச்சா யாகமே பண்ணாம போயிடும். இது அனுஷ்டான வியாசனம்னு பேரு. இது சாஸ்திரத்திலயும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. இதையும் புரிஞ்சு, இது ஒரு வாசனை, இது நல்ல வாசனையா மாதிரி தெரியும், ஆனாலும் இது தகராறு தான் இது. அதுக்கப்புறம் இன்னொரு வாசனை தேக வாசனை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசனை. இது எப்படின்னா எல்லாரும் இந்த உடம்பையே நானு நினைக்கிறோம். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாசனை. இது நம்பர் 1. இது 2வது வாசனை என்னன்னாக்க, இது நன்னா இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். நல்லா இருக்கணும், நீட்டா இருக்கணும், 4 பேர் பார்த்தாண்டாக்கா இரிட்டேட் ஆகாமையாவது இருக்கணும் அப்படின்னு இது வேணும். இதுவும் இவன் கையில இல்ல. இது அவாவா நினைச்சுக்கிறது தான். எல்லாருக்கும் அவனுக்கு எவ்வளவு காரியம் இருக்கு, அவ போயிட்டு இருக்கான். நான் இப்படி கட்டின்தானே, இவன் இப்படி வேஷ்டியை கட்டின்தானே, யாராவது பார்த்தா என்ன நினைப்பா அப்படின்னு அவனுக்கு இதான கவலை. 1000 கவலையில லெட்டர் போயிட்டு இருக்காங்க, நம்மளுடைய கவலை இது. இப்படி ஒரு வாசனை அவனுக்கு. அப்புறம் இன்னொரு தேக வாசனை இல்ல. 3வது என்னன்னா, எந்த ஒரு டிஃபெக்டும் என்கிட்ட இல்லாத மாதிரி பாத்துக்கணும், திருப்பி பாத்துக்கணும்.
இப்படி இதெல்லாம் எவ்வளவுதான் பண்ணாலும் இந்த வாசனைகள்லாம் போகிறது கஷ்டம். இதெல்லாம் எதனால போகணும்? அறிவுனாலதான் போகும். இதெல்லாம் இருக்கதான் இருக்கும், இதையும் மீறி நீ பண்ணு அப்படின்றதுனாலதான் ஆச்சாரியால் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் சொல்லிட்டு நகி நகி ரக்ஷதி டுகுருஞ்சகரனே. நீங்க எல்லா வியாகரணத்தெல்லாம் ஆரம்பிச்சு சீரு எதுக மோன இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வீடுகட்ட எதிர்மறை பெயரெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க தமிழ் பேச ஆரம்பிக்கணும்னாக்கா யாராவது தமிழ் பேசுவோமா? இங்கிலீஷ் கிராமர் தெரியாம ரென்னன் மார்ட்டின நீங்க படிக்காம நீங்க எப்படி சார் இங்கிலீஷ் பேசலாம்னு கேட்டாங்கன்னாக்க இதெல்லாம் நீங்க என்ன பண்ண, அதுக்கு தயானந்த சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார். நீங்க சைக்கிள் ஓட்டணும்னாக்க நேர சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறமா அந்த பெடல்ல எவ்வளவு பால்ஸ் இருக்கு, நீங்க ஹேண்டில் பார்ல எவ்வளவு பால்ஸ் இருக்கு, பால் பேரிங் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிப்பான்னு சொன்னா நீங்க சைக்கிளே ஓட்ட மாட்டீங்க. சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் சார் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன். எப்படி சமஸ்கிருதம் வியாக்கரணம் அவ்வளவு ஓஷனா இருக்கு, இதை எப்போ படிச்சுட்டு கீதைக்கு வருது, விவேக் சூடாமணிக்கு வருது. அதனால இது பாட்டுக்கு அது பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், அது பாட்டுக்கு அது பண்ண வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இந்த வாசனைகள் எல்லாம் இருக்கதான் இருக்கும். இது எல்லாத்தையும் போக்கிட்டு இந்த அறிவுனால இதை போக்கடிச்சுட்டு யாரு பண்றானோ அவன் தான் அப்படின்னு சொன்னார். இத மாதிரி இதெல்லாம் எதனால வருது அப்படின்னாக்கா ஒரு அத்தியாசம். நமக்கு தெரியாம ரொம்ப நாளா நான் இந்த பாடி நினைச்சுட்டு ஆத்மாவை அனாத்மாவோட சேர்த்து வச்சு, அனாத்மாவை ஆத்மாவோட சேர்த்து வச்சு மித்திரீகிருத்திய இப்ப என்ன ஆச்சுன்னாக்க சமப்பிரகாசம் ஆத்மா இருக்கிற இடத்துல அனாத்மா இருக்காது, அனாத்மா இருக்கிற இடத்துல ஆத்மா இருக்காது. நமக்கு தெரிஞ்சா கூட அனாத்மாலதான் ஆத்ம புத்தி இருக்கு, இந்த பாடியில தான் ஆத்மான்னு இருக்கான் என்று அப்படின்றான். யாராவது ஸ்கூட்டர் எழுதுன்னு வேதாந்தம் பேசிட்டு திடீர்னு பண்ண ஓட மாட்டேன்னா நானு என்று அப்படின்னா இது அனாத்மால ஆத்ம புத்தி வருது, ஆத்மால அனாத்ம புத்தி வந்துட்டே இருக்கு. இந்த அத்தியாசமானது எப்படி வருதுன்றது கீதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அசௌ மயாஹத சத்ருஹு அனிஷ்யோ அனிஷ்யேஜ கபலானபி ஈஸ்வரோகம் போகி தோகம் பலவானபி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் இந்த எண்ணங்கள்லாம் இருக்கான். என்ன பண்ண, என்ன கொன்னுட்டான் மயாஹதா அப்படின்னா உன்னை எப்படி கொல்ல முடியும், நீதான் ஆத்மா வச்சேன், இந்த மாதிரி ஒரு பிரயோகமே தப்பு. ஆனா நம்ம பண்ணா என்ன கொல்றதுக்கு பார்த்தான் அப்படின்னு, உன்னை எப்படி கொல்ல முடியும், யாரால கொல்ல முடியும், என்ன கொல்லவே முடியாதவ என்ன கொல்ல பார்த்தான்னு சொல்றான். நான் சத்ருவை அனிச்சதி, சத்ருவை நான் கொன்னுட்டேன் அப்படின்றான். நீ உன்னாலையும் கொல்ல முடியாது, சத்ருவை எப்படி கொள்ள, எல்லாரும் ஆத்மஸ்வரூபமா இருக்காங்க. என்ன ஈஸ்வரோகம், நான் தான் கண்ட்ரோல, இந்த பில்டிங்கே இந்த கல்யாண மண்டபம் முழுக்க என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஈஸ்வரோகம்னு சொல்லிருக்கான். யாருடைய கண்ட்ரோல்ல யார் இருக்கு? இந்த கோயிலை கட்டி நான் பண்ணிட்டேன்னாக்க நான் கண்ட்ரோலர் ஆயிடுவேன்னா அதுக்கு ஈஸ்வரோகம்னு ஒரு பிரான்சி இருக்கு எல்லாருக்கும், போகின்னு ஒரு பிரான்சி இருக்கு எல்லாருக்கும். இந்த மாதிரி பலவான் அப்படின்னு அவனுக்கு ஒரு, அவனை விட ஒரு பலவான் இருக்க மாட்டானா? இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அத்தியாசங்கள் தான். ஆத்யா அப்படின்னா நான் ரொம்ப பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒன்னு நினைக்கிறானா, என்ன எவ்வளவு நாள் இருக்கும் அந்த பணம், எண்ணி வரைக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. என்ன அபிஜனவான், எனக்கு நிறைய ஆள் கட்டு இருக்கு, எல்லாம் என் பேரை சொன்னாலே எல்லா ஜனங்கள்லாம் என் பக்கம் தான் இருக்கு, என்ன மக்களின் ஆளு அப்படின்னு சொல்றான். இது எவ்வளவு நாள் இருக்கும்? எனக்கு ஏத்த மாதிரி யாரு இருக்கான், யார் இருக்கா எனக்கு சதிருஷமா அப்படின்னு நினைக்க. இதெல்லாம் இந்த வாசனைகள் அத்தியாசத்தினால வரக்கூடிய, தேக வாசனையினால வரக்கூடிய பேச்சுக்கள், இது எல்லாத்தையும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 17வது சாப்டர்ல இத பத்தி விஸ்தாரமா பேசியிருக்காரு அவர். அதனால லோக வாசனையா ஜந்தோகோ சாஸ்திர வாசனையா அப்படிச்ச தேக வாசனையா ஞானம் யதாவத் நைவ ஜாயதே. இந்த 3 வாசனைகள் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இந்த பிரம்ம ஞானமானது உண்டாகவே உண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த வாசனையில இருந்து யார் ஒருத்தன் வெளியில வரானோ அவனுக்கு தான் இந்த பிரம்ம ஞானமானது உண்டாகும். சம்சாரகாராக்ரமோக்ஷமிச்சா அயோமயம் பாத நிபந்த சங்கலம் வதந்தி தத்யாஹ பட்டுவாசனாத்ரயம் யோஸ்மாத் விமுக்தா தமுபைதி முக்திம். யாருக்கு இந்த முக்தியானது கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த பட்டுவா இருக்கக்கூடிய பிரசித்தமா இருக்கக்கூடிய இந்த வாசனாத்திரயம் இருக்கு பாருங்க, லோக வாசனா, சாஸ்திர வாசனா, தேக வாசனான்னு இந்த 3 வாசனையும் யார் யஹா அஸ்மாத் விமுக்தா இதுல இருந்து வெளியில வருவானோ அவனுக்கு தான் முக்தின் சம் உபைதி, அவனுக்கு தான் இந்த முக்தியானது கிடைக்கும் அப்படின்னு தஜ்ஞாஹ வதந்தி. பெரியவாள்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் படிச்ச சாஸ்திரம் படிச்சவாள்லாம் அப்படிதான் சொல்றான். இந்த 3 வாசனையும் இவன் தாண்டினாதான் இவனுக்கு பிரம்ம ஞானம் வரும் அப்படின்னாக்க. இந்த சம்சாரம் எப்படி இருக்கு, இந்த லோக வாசனை எப்படி இருக்கு அப்படின்னா,
சம்சார காராகிரக, சம்சாரம்ன்ற இந்த காராகிரகம், இந்த இருட்டு சிறையில எல்லாரும் மாட்டின்னு இருக்கோம். எல்லாருக்கும் இந்த புத்திராபிமானம், தாராபிமானம், ஜன அபிமானம்னு எல்லா அபிமானத்திலயும் மாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கான். இதுதான் இவனுக்கு இருக்கக்கூடிய அயோமயம் பாத நிபந்தன சிங்கலம். நல்ல இரும்புனால செய்யப்பட்ட இவனுடைய கால பாத நிபந்தனம், கட்டி வச்சிருக்கிற சிங்கலம், செயின். இந்த செயின்ல இருந்து அவன் வெளியில வரணும்னாக்க எவ்வளவு கஷ்டப்படணும்னு பாருங்க. அவன் நல்லா செயின்ல கட்டி போட்டிருக்குனாக்க இந்த செயின்ல இருந்து வெளியில வரணும்னா அவனுக்கு அதிகமான பிரயத்தனம் பண்ணி, இந்த வாசனைகள் தான் இந்த செயின். இந்த வாசனைகள், இந்த 3 வாசனை, இந்த செயின்ன்றது இந்த 3 வாசனையில இருந்து யார் ஒருத்தன் வெளியில வரானோ அவனுக்கு தான் பிரம்ம ஞானம் வரும் அப்படின்னு சொன்னார். இது எப்படி இருக்கு சார்? நான் தான் ஆத்மாவாச்சேன், எனக்கே இந்த பந்தம் வந்தது அப்படின்னாக்க, ஆமா எவ்வளவு தடவை சொல்லியாச்சு நீ தான் ஆத்மான்னு. கேட்கல. அவன் என்ன பண்ணா, அந்த சின்ன செயின் ஒண்ணு இருந்தது வாங்கிது. அதை ஒருத்தர் ஆத்துல போய் காமிச்சிட்டு வந்தார். காமிச்சிட்டு வந்த உடனே ஆத்துல பார்த்தா அந்த செயினை காணும். இவ்வளவு ஒரே சந்தேகம் வந்துருச்சு, என்னடா இது செயினை காணுமே, செயினை காணுமே, எங்க இருக்கு அப்படின்னு. நம்ம அந்த மாமி கிட்ட பேசியிருந்தோமே, காமிச்சோமே, அந்த மாமியை கேட்கறதா வானாமா, அந்த மாதிரி மாமி இல்லையே, பெரிய இடத்து மாமியாச்சு, அப்படி சந்தேகப்படுறது அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ண உடனே நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால என்ன, யாரையும் நம்பாத, போ ஓடுன்னு. போன உடனே அந்த மாமி கிட்ட போன உடனே கேட்டேன், என்ன மாமி இது மாதிரி செயின் ஒண்ணு கொடுத்தேன், பிளாட்டினம் நான் காமிச்சேனே, அது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாமி பார்த்து இது இருக்க அப்படின்னா, இவ்வளவு நாள் அது இருக்கிறது தெரியாமையே தேடி இருக்கா. தேடி அவ்வளவு தூரம் ஓடி அந்த மாமி கிட்ட கெட்ட பேர் வாங்கி இவ்வளவோ பண்றது, இதெல்லாம் நெசசரி. எதுக்கு? எப்போ அந்த அஜ்ஞானம் இருக்கோ தனக்கு இல்லைன்னா அது போற வரைக்கும் இப்படிதானே பண்ணணும். அப்படி நம்மளை பார்த்து இந்த சாஸ்திரம் என்ன பண்றது, நீதான் பிரம்மன்னு சொல்லிடுது. ஆனால் நம்ம அதை பண்ணாம அதை தேடிட்டு இருக்கோம். அதை இல்ல நான் பிரம்மம் இருக்கேன், நான் பூஜை பண்ணி தர்றேன், பஜனை பண்ணி தர்றேன், படிச்சு தர்றேன், என்ன சாஸ்திரம் படிச்சு தர்றேன், நம்ம தான் தேடிட்டு இருக்கோமே தவிர நம்ம ஆல்ரெடி சொல்ல வேண்டிய டீச்சிங் சொல்லியாச்சு, நீதான் அந்த பிரம்மன்னு. அந்த பிரம்மத்தை நம்ம ஒத்துக்காம தான் தேடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிதான் இருக்கு இந்த உலகம். இந்த வாசனத்திரயத்தினால இது என்ன ஆச்சுன்னாக்க நம்ம எவ்வளவு சொன்னாலும் தெரிய மாட்டேங்கிறது. இது எப்படி இருக்கு அப்படின்னு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். அந்த ரஷ்மி மாலா எக்ஸாம்பிள் மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஜலாதி சம்சர்கவசாத் பிரபூத துர்கந்த தூதோ அகரு திவ்ய வாசனா சங்கர்ஷனேனைவ விபாதி சம்யக் விதூயமானே சதி பாஷ்ய கந்தே ஜலாதி சம்சர்கவசாத். ஜலம் முதலிய அப்படின்னா ஜலம் சாக்கடை முதலிய போய் இதுல என்ன ஆச்சு, துர்கந்த தூர் அகரு, இந்த சந்தனக்கட்டை அகரு இருக்க ஊதுவத்தியானது என்ன ஆச்சு, சந்தனமானது அது உள்ள உழுந்துருச்சு. அதுல உழுந்ததுனால இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த திவ்ய வாசனை போய் துர்கந்தம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது இப்ப என்ன பண்றது, அதை திருப்பி வரணும்னாக்கா அந்த ஜலத்துல போட்டதை எடுத்து சங்கர்ஷனே நெய்வ அதை நன்னா தொடச்சிட்டே இருக்கணும். அது நன்னா அந்த அழுக்கு போக போக தொடச்சி கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா விபாதி சம்யக்கு, அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கந்தம் வர ஆரம்பிக்கிறது. அப்படி விதூயமானே சதிபாக்கிய கந்த, அந்த அது மேல இருக்கக்கூடிய பாக்கிய கந்தங்கள் இருக்கு இல்லையா, அதை நன்னா நீங்க போக்கடிச்சாதானே அதனுடைய சுரூபமான ஒரு வாசனை வருது. அப்படி நம்ம பிரம்மமா இருக்கோம். இந்த வாசனைகள்லாம் சேர்ந்து நம்மள என்ன பண்ணிட்டு, நான் சின்னவன் அப்படின்னு ஆக்கிடுச்சு. பரிச்சின்ன எல்லாத்துக்கும் ஒரு பயம், இன்செக்யூரிட்டி வந்தது, நான் ரொம்ப சின்னவன்ற காம்ப்ளெக்ஸ் வந்தது. இந்த காம்ப்ளெக்ஸ், இந்த இன்செக்யூரிட்டி இதெல்லாம் எதனால வந்ததுன்னா, நான் சோ அண்ட் சோ அப்படின்றது தெரியாததுனால வந்தது. தெரிஞ்சுதே, ஆனால் இதெல்லாம் வருமா, இதெல்லாம் எப்படி தெரியறதுக்கு என்ன பண்ண, இதெல்லாம் இடைஞ்சலா இருக்கு. இந்த வாசனைகள் எல்லாம் நீங்க அழிச்சுட்டே வந்தாதான் அந்த ஆத்மஸ்வரூபமானது தெரியும். எப்படி ஒரு சந்தனக்கட்டையானது தண்ணியில விழுந்த சந்தனக்கட்டையானது வாசனை போயிடுச்சுன்னா கூட அதுக்கு மேல இருக்கிற துர்கந்தங்களை எல்லாம் எடுத்து பரிமளிக்குமோ, அப்படி இந்த சாஸ்திரத்தினாலையும் சிரவண மனன நிதித்தியாசனத்தினாலையும் நம்மளுடைய நாம் யாருன்றத நம்ம விசாரம் பண்ணான்னாக்க அப்ப என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கட்ட வாசனைகள்லாம் பிசில் அவுட் ஆகிட்டே இருக்கிறது, நான் தான் பிரம்மன்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜலாதி சம்சர்கவசாத் பிரபூதா, ஜலம் முதலியதனுடைய சம்சர்க்கத்தினால, சம்சர்க்க வசாத் அதனுடைய சம்சர்க்கத்தின் சேர்க்கையின் மூலமாக பிரபூத துர்கந்த, அதை விட அது பெருசா பிரபூதமா ஆயிடுச்சு அந்த கெட்ட வாசனை. அதுல போனதுனால அந்த கெட்ட வாசனை எல்லாம் தூத அகரு திவ்ய வாசனை, அது என்ன ஆயிடுச்சு, மறைச்சிருச்சு. அந்த அகர்வனுடைய திவ்யமான வாசனையா இருந்து மறைஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னா சங்கர்ஷனேன ஏவ, அதை நன்னா அரைக்கணும். அரைச்சி அதுல இருக்கிற விட நல்லா துலக்கணும். நீங்க அதை துலக்கினீங்கன்னா என்னன்னா பாக்கிய கந்தம் விதூயமானே சதி,
அந்த பாஷ்ய கந்தங்கள்லாம் நன்ன விதூயமான விசேஷன வெளியில போயிடுச்சுனாக்க, நீக்கப்பட்டதுனாக்க அப்ப என்ன சமயக் விபாதி, அதை நன்றாக வெளிவிட்டோம். அதே மாதிரிதான் நம்மளும் பண்ண வேண்டியது. இப்ப என்ன நமக்கு நான் ஆத்மான்னு தெரியலன்னா என்ன பண்ணோம், நான் அனாத்மான்னு இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணங்களோ அதெல்லாம் யோசிச்சு அதெல்லாம் நீக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே வந்தானாக்கா நான் தான் பிரம்மா அப்படின்றது தானா பிரகாசிக்கும். அந்த மனசனால இதை நிதித்தியாசனம் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த மனசானதும் ஒரு சமயத்துல போய் நின்று அதுக்கப்புறம் அந்த மனோநாசமும் ஏற்பட்டு வாசனாட்சயமும் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நான் பண்ற காரியங்கள்லாம் எதுலையுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம பண்ணிட்டே இருப்பேன். அப்பதான் நான் தான் பிரம்மன்ற நாலேஜ் எப்போதும் எனக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டார். ஜலாதி சம்சர்கவசாத் பிரபூத துர்கந்த தூதா அகரு திவ்ய வாசனா சங்கர்ஷனேனைவ விபாதி சம்யக் விதூயமானே சதி பாஷ்யகந்தே பாஷ்யகந்தே விதூயமானே சதி சம்யக் விபாதி, அது நன்னா தெரியும் அப்படின்னு சொன்னார். அந்த துரந்த வாசனா தூளி விலிப்தா பரமாத்ம வாசனா பிரஜாதி சங்கர்ஷனதோ விசுத்தா பிரதீயதே சந்தன கந்தவத் ஸ்புடம். இப்ப சொன்னது அவரே ஸ்லோகத்துல சொல்றாரு. அந்த உள்ள இருக்கக்கூடியது, உள்ள நன்னா இருக்கக்கூடிய ஆசிரிதமாக இருக்கக்கூடியது என்னவோ அது அத அனந்த துரந்த வாசனாதுளி, நம்மளுடைய அனந்தமா அளவில்லாம நீக்குவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய இந்த கெட்ட வாசனைய தூளிகள் எல்லாம் என்னுடைய ஆத்மா மூடி வச்சுருக்கு. நான் இன்னார், நான் ஆம்பளை, நான் பொம்பளை, நான் பிராமணன் அப்படின்னு நான் வாத்தியார், நான் இந்த ஸ்கூல்ல வேலை செய்யறேன், நான் இன்னாருக்கு வாக்கப்பட்டிருக்கேன் இப்படின்னு அநேகம் வந்து 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 சேர்ந்து இந்த அழுக்கெல்லாம் போய் அந்த ஆத்மாவை நன்னா மறைச்சிடுது. அதனால என்ன, இந்த வாசனா தூளியினால விழித்தாக நன்னா இதுல ஒட்டி அந்த ஒரிஜினல் ஆத்மாவே தெரியாம பண்ணிடுது. அப்படி அந்த மறைக்கப்பட்டதான அந்த பரமாத்மா வாசனையானது அது என்ன பண்ணோம்னா பிரஜாதி சங்கர்ஷனதா, எப்படி அங்க துர்கந்தம் போகணும்ன்றதுக்காக நன்னா அந்த வாசனை வரத்துக்கு தேய்ச்சிங்களோ அப்படி அறிவுனாலதான் இதை பண்ண முடியும். இதை எப்படி பண்ண முடியும்? பிரஜா, ஏன்னா நான் சின்னவன்னு நானா நினைச்சுட்டேன், எனக்கு காம்ப்ளெக்ஸ், நான் இன்செக்யூர்டு நானா நினைச்சுட்டேன். அப்ப என்ன ஆச்சு, என்னுடைய நினைப்புலதான் அந்த நினைப்பு வரணும்னாக்க எனக்கு அறிவு வரணும். நான் அப்படி இல்லை, நான் தான் பிரம்மம், எங்க இருக்கக்கூடிய பிரம்மம் நான் தான் அப்படின்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுங்க. இப்ப ஆகாசம் இருக்கு, ஆகாசமானது டம்ளர்ல இருக்கு, ஆகாசமானது வெளியில இருக்கு. இப்ப யாராவது கேட்டாருனாக்கா என்ன சொன்னேன், நல்லா பார்த்தாலே தெரியுது, டம்ளர்ல இருக்கிற ஆகாசம் சின்ன ஆகாசம், வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம் பெரிய ஆகாசம் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் நம்ம கலங்கி போடுவோம். அது எப்படி? ஆகாசத்துக்கு உள்ள வெளியவா? இந்த டம்ளர் எங்க இருக்கு? ஆகாசத்துல தானே இருக்கு. இந்த கேலக்சி எல்லாம் இருக்கு ஆகாசத்துலதான் இருக்கு. அந்த உன்னுடைய புத்தியினால அதை லிமிட் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த ஆத்மாவானது எங்க இருக்கிற ஆத்மா, எங்க இருக்கிற ஆத்மா இங்க இருக்குன்றதுனால நான் சின்னவன் ஆயிட்டேன். அது எப்படி சின்னதா டம்ளர்ல இருக்கிற ஆகாசம் எல்லாம் எங்க இருக்கு? ஆகாசத்துலதான் கல்பிதமா இருக்கு. அதே மாதிரி இந்த ஆத்மாலதான் எல்லாம் கல்பிதமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இது உள்ள இருக்கன்ற நினைப்பு, வெளியில இல்லன்ற நினைப்பு எப்படி வந்தது? வெளியில நான் இல்லன்ற நினைப்பு வந்ததுனால இப்ப என்ன ஆச்சுன்னாக்க நான் சின்னவனா போயிட்டேன். இந்த சின்னது பெருசுன்ற ஒரு நினைப்பு தவறான ஒரு அட்ஜெக்டிவ் எடுத்துன்னு நம்ம போட்டதுனால வந்தது. அதே மாதிரி நான் ஜீவன்றது ஒரு தவறான ஒரு நினைப்புனால இப்ப என்னாச்சு, நான் சின்னவன் ஆயிட்டேன். இதெல்லாம் எப்படி தெரியும்னாக்க படிப்புனாலதான் தெரியும், யாராவது சொன்னாதான் தெரியும். இப்படி இந்த பிரஜானத்தினால அமேவ தீரோ விஜ்ஞாய பிரஜாம் குர்வீத பிராமணஹா அப்படின்னார். தமேவ தீரஹா, இந்த விஷயத்தை தான் புத்திசாலியா இருக்கிறவங்க கண்டுபிடிச்சு விஜ்ஞாய அதை அறிந்து பிரஜாம் குர்வீத பிராமணஹா, இந்த பிரஜானத்தினால இதை அறிய வேண்டும். பிரஜாம் குர்வீத, இதை நல்லா யோசிச்சு பார்த்து நீங்க கண்டுபிடிக்க. பிராமணன் வேற பிறந்துருக்கு, இந்த ஒரு சீக்கிரத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு உபனிஷத் திட்டுறது நம்மள. இதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம எதையோ போய் தெரிஞ்சுட்டு இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்க, நீங்க யாருன்னு தெரியலன்னா அப்போ பிராமணத்துவம் உங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே கொடுக்கப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சு உபனிஷத்தானது நம்மளை பார்த்து மிரட்டுறது. பிரஜாம் குருவீட்ட, இந்த அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், புத்தியினால நல்ல சங்கர்ஷனம் பண்ணுங்க, இதை துலக்குங்கள். அப்பதான்
நிர்விகல்பகமான சின்மாத்திரையா இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் அந்த ஆத்மா. நம்ம எதை ஆத்மா நினைச்சிட்டு இருக்கோமோ அது இல்ல அப்படின்னு நல்லா தேய்ச்சி அதை சந்தனத்தை வர மாதிரி விசுத்தா சந்தன கந்தவது. அந்த சந்தன கந்தம் வர வரைக்கும் அது மேல இருக்கிற அழுக்கை எப்படி நீக்கிட்டு அந்த சந்தனம் வந்தோடனே அதை அரைச்சி சாமிக்கு போடுறீங்களா, அப்படி இந்த ஆத்ம ஞானம் வர வரைக்கும் அதை நன்னா போக்கிட்டே இருக்கணும். அந்த வாசனா மெடிடேஷன், படிப்பு, பூஜை, புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தாருனாக்கா அப்ப என்ன ஆகும்? ஸ்புடம் பிரதீயத்தை. நீங்க ஒரு கவலையும் படாதீங்க, நிச்சயமா உங்களுக்கு நீங்க தான் ஆத்மான்றது ஒரு நாள் புரிஞ்சுதான் தீரும். அதுல ஒரு டவுட், ஸ்புட்டமா வேற தெரியும். நீங்க ஒண்ணு கவலையே படும், சந்தேகம் எனக்கு வருமானது உங்களுக்கு வர்றது உங்களுக்கே தெரியும், ஸ்புட்டமா தெரியும். இன்னொருத்தருக்கு வேணா தெரியாது. அது அவளுக்கு அந்த ஆச்சாரியர் சூத்திர பாஷ்யத்துல சொல்லும் போது ஒருத்தர் ஞானியா இல்லையான்னு இன்னொருத்தரால சொல்லவே முடியாது. ஏன்னா who am I to tell that he is not a ஞானி? அந்த ஞானின்ற அவாளுடைய சுவ அனுபவ வேதம், அவாளுக்கு அது ஸ்புடமா தெரியும். அது இன்னொருத்தருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க, சப்போஸ் அவர் ஞானியா இருந்தா அவர் ஞானி இல்லைன்னு சொன்னா அவருடைய பிராரப்தம், அவர் மேல இருக்கக்கூடிய ஆகாமி வரக்கூடிய அந்த கெட்ட வாசனைகள்லாம் நம்மள வந்து தாக்கும் வேற. ஆகையினால உங்களால முடிஞ்சதுன்னா யூ அக்செப்ட் எ பர்சன், இல்லைன்னா டோன்ட் டாக் இல்ல அப்படின்னு. ஏன்னா இந்த ஞான விஷயம்ன்றது வந்து அவாளுடைய சுவ அனுபவ வேத்தியம். ஒருத்தர் ஞானி இருக்கா, ஒருத்தர் ஞானி இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது, அவாளுக்கு தான் தெரியும்னு வேற சொல்லியிருக்கு. அதனால இவர் என்ன ஆச்சாரியர் சார் ஸ்புட்டமா உங்களுக்கு தெரியும் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க சந்தன கந்தவத்து ஸ்புடம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனாத்மவாசனா ஜாலைஹி சிரோபூதாத்மவாசனா நித்யாத்மனிஷ்டயா தேஷாம் நாசே பாதி ஸ்வயம் ஸ்புடம். அது எப்ப தெரியுமா ஸ்புட்டமா தெரியும்? அனாத்ம வாசனா ஜாலைக்கு, ஜாலைக்குனாக்க வலைகள். இந்த அனாத்மாவனால வந்த வாசனை கூட்டங்கள்லாம் இருக்கிறதுல இதெல்லாம் என்ன பண்ணிட்டு நம்ம மேல ஊந்துட்டு பறக்க விடாம பண்ணிட்டு அந்த பட்சிய இதெல்லாம் வந்து நம்ம பண்ணப்பட்டு இது என்ன ஆச்சு, திரோபூதம் ஆயிடுச்சு. இந்த வலை வந்து நம்மளை மறைச்சிட்டு என்ன வெளியில பார்க்க விடாம நம்மளுடைய இங்கிலீஷ் படிப்பு அது இது இந்த உத்தியோகம் இதெல்லாம் என்ன பண்ணிட்டுனாக்கா அந்த ஆத்மாவை தெரிய விடாம எந்த சமயத்துல தெரியணுமோ அந்த சமயத்துல தெரிய விடாம பண்ணிட்டு இப்ப வந்து அவசரப்பட்டு இருக்கோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவளை பண்ணிட்ட இது இந்த அனாத்ம வாசனா ஜாலைக்கு திரோபூத ஆத்ம வாசனா. இந்த ஆத்ம வாசனையும் இந்த வாசனை எல்லாம் வந்து மறைச்சிடுது. அதனால என்ன ஆச்சுன்னாக்கா இப்ப என்ன பண்றது தெரிஞ்சுட்ட, இப்ப நித்யாத்ம நிஷ்டையா இந்த ஆத்ம நிஷ்டையை டெய்லி இதை நினைச்சு காத்தாலையும் மத்தியானமும் சாயங்காலமும் இடைவிடாம இந்த நித்திய ஆத்ம நிஷ்டையா தேசாம் அந்த அனாத்ம வாசனைகள் எல்லாம் நாசே சதி அந்த அனாத்ம வாசனைகள் எல்லாம் அழிக்குதே ஆனால் ஸ்வயம் ஸ்புடம் பாதி அதுக்கு தனக்கு தானே நல்லா தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட வாசனைகள்லாம் ஆசுரி சம்பத்து அப்படின்னு அமானித்துவம் அதம்பித்துவம் அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் குட் வெர்ச்சுஸ். பேட் வெர்ச்சுஸ் சிலதெல்லாம் சொன்னாரு அவரு. தம்போ தர்ப்போபிமானச்ச க்ரோத பாருஷ்யமேவச்ச அஜ்ஞானஞ்ச விஜாதஸ்ய வார்த்தா சம்பதம் ஆசுரீம் அப்படின்னாரு. ஆசுரி சம்பத்து அப்படின்னாக்க கெட்ட வெர்ச்சுஸ், அசுரமான ஒரு செல்வங்கள்லாம் நம்மள அறியாமையே இந்த மனசுல பூந்துட்டு இருக்கு. இந்த அமானித்தோன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அதெல்லாம் குட் வெர்ச்சுஸ். பேட் வெர்ச்சுஸும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துச்சு. எப்படி தம்பம், எல்லாத்துக்கும் அந்த பெருமைப்பட்டுக்கிறது, நான் இந்த தம்பமா பேசுறது இதெல்லாம் தம்பம். தர்ப்பம் ஒரு கொழுப்பு, என்ன எனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு ஒரு அசட்டு தைரியம், இதெல்லாம் தம்பம் தர்ப்பம். அப்புறம் அபிமானம், தற்புகழ்ச்சி, நமக்கு நாமே அபிமானம், என்ன நம்மளே விப்ரைட் அவர்கள், இந்த தற்புகழ்ச்சி, கோபம் குரோதம். அப்புறம் பாரிஷ்யம், பாரிஷ்யம்னாக்க ரொம்ப இதுவா பேசுறது, கடுஞ்சொல்லால பேசுவாங்க. சில பேருடைய நேச்சர் அது என்ன, அவளுக்கு வந்து பிராக்டிஸ் அது ஒரு வாசனை பளிச்சுன்னு எதுவா இருந்தாலும் சொல்லுவாங்க. அது ஏதோ பெரிய ஐ கால் ஸ்பேட் ஸ்பேட் இங்கிலீஷ்ல வேற சொல்லுவாங்க. அது மாதிரி பேசக்கூடாது. பிரியா சபாரியா பிரியவாதி நீச்சானா தர்மசாஸ்திரத்துல ஆத்துக்காரியை உங்ககிட்ட ஆசையா இருந்தா மாத்திரம் போதாது. நம்ம சாஸ்திரிகள் சொல்றாங்க அடிக்கடி அப்படி எடுத்துன்னு காப்பியா அப்படிங்க அப்படின்னு வச்சா அந்த காப்பியை குடிக்கிற மாதிரியா இருக்கும். பிரியாச்ச பாரியா பிரியவாதி நீச்ச, பிரியமாவும் அது வாதினியாவும் இருக்கும். அது பாரிஷ்யமா எடுத்துன்னு வந்து குடிச்சிட்டு போங்கன்னாக்கா அது நல்லாவா இருக்கும். பிரியமா இருந்தா அது மாதிரி பாரிஷ்யம்ன்றது சில பேருக்கு கொடுஞ்சொல்லுன்றது வந்துடும். அது வராம இருக்கணும் கொடுஞ்சொல்லு. அப்புறம் இந்த அஜ்ஞானம், எது இருந்தாலும் எனக்கு தெரியலன்ற இந்த மடமை, இதெல்லாம் ஆசுரி சம்பத்து. இதெல்லாம் வந்து
பிறக்கும் போதே வந்துட்டான். அவர் என்ன சொன்னாரு, அபிஜாதத்திய பார்த்தா சம்பதாசுவோ, பறக்கும் போதே இதெல்லாம் வருது இந்த குழந்தைகளுக்கு. நீங்க யாரும் யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா குழந்தைக்கு பொறாமப்படணும்னு, அண்ணாவுக்கு கொடுத்தா இந்த குழந்தைக்கு பொறாமப்படுது, அம்மாவோ அப்பாவோ வந்து இதுவோ பொறாமப்படுன்னு சொல்லி கொடுத்தாளா, கோபப்படுன்னு சொல்லி கொடுத்தாளா, என்ன அதுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. தற்பயிற்சிக்க எனக்கு அது வேணும் வேணும்னு எல்லாத்தையும் வேணும் வேணும்னு கேட்கறது எல்லாம், அதெல்லாம் இன்ஃபேக்ட் நம்ம என்கரேஜ் பண்றோம். எப்படி கேட்கறது பாருன்னு. என்ன இதெல்லாம் பிறக்கும் போதே வருது. இதெல்லாம் என்ன பண்ணா பை பிராக்டிஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமா போக்கடிக்கணும் இத அப்படின்னு சொல்றாரு. இப்ப யதா யதா பிரத்யகவஸ்திதம் மனஹ ததா ததா முஞ்சதி பாஷ்ய வாசனாம் நிசேஷ மோக்ஷோ சதி வாசனானாம் ஆத்மானுபூதி பிரதிபந்த சூன்யா. யதா யதா பிரத்யகவஸ்திதம் மனஹ, எவ்வளவுக்கு எவ்வளவு உள்நோக்கி நீங்க பாக்குறீங்க. பிரத்யக் அப்படின்னா பராக்குனா வெளியில, பிரத்யக்னா உள்ள. யதா யதா பிரத்யக் அவஸ்திதம் மனஹா, உள்ளேயே உங்க மனசை நீங்க வச்சிருக்கீங்கன்னா பராஞ்சிகாணி எதுன ஸ்வயம்பு தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கச்சித் தீரஹா ஆத்மானமைச்சித்து ஆவருத்த சக்ஷுகு அமிர்தத்வமிச்சன் உள்ள பாக்குறான், அந்தர்ல பாக்குறானே அவன் பிரத்யேக. அப்படி அப்படி பாக்கலாம். ததா ததா அப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா, நீங்க இந்த உள்ள ஆத்ம ஞானத்துல வரணும், கிளாஸுக்கு போகணும், உபாசனை பண்ணணும்னு இப்படி எல்லாம் காத்தால இருந்து பூஜை பண்ணணும்னு ஒரு 3 மணி நேரம் இப்படி எல்லாம் செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களை அறியாமையே உங்க மனசு கெட்ட வாசனைகளுக்கு போல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள திரும்புறது. இப்படி இந்த பாக்கிய வாசனை எல்லாம் உங்களை விட்டு போயிடுறது. அதுக்காக தான் எப்ப பார்த்தாலும் இது மாதிரி ஒரு இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருந்தோம்னாக்கா இது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, பாக்குறவாள்லாம் வேதாந்தத்தை பத்தி பேச போறான், வீட்டுல இருந்தானா இந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறான், இல்லைன்னா பூஜை பண்ண போறான். இப்படி எல்லாம் பண்றதுனால என்ன ஆச்சு, இவனுடைய கெட்ட வாசனை எல்லாம் வரவிடாம இது தடுத்துட்டே இருக்கு. என்ன வாசனானா நிச்சேஷம், இந்த வாசனைகள்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பண்ண நிச்சேஷமா இது வெளியில போறோம். மோட்சே சதி நீக்கினேர்களே ஆனால் இந்த வாசனைகள்லாம் அப்ப என்னன்னா பிரதிபந்த சூன்யா ஆத்மானுபூதி, இந்த தடையாக இருக்கக்கூடிய இந்த பிரதிபந்தங்கள்லாம், இந்த தெய்வத்தினால வர பிரதிபந்தங்களோ இல்ல லோகத்தினால வரக்கூடிய பிரதிபந்தங்களோ இல்ல நம்மளுடைய தலைவலி கால்வலின்னு ஆத்ம பிரதிபந்தமோ இதெல்லாம் போகணுன்றதுக்காக தான் ஓம் சாந்தி 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 3 தடவை சொல்றான். இப்படிப்பட்ட பிரதிபந்தங்கள்லாம் நமக்கு போயிடுச்சுன்னாக்கா ஆத்மானுபூதி ஸ்புடம் தானாகவே தெரியாது அப்படின்னாரு. இது எப்படி ஒரே நிமிஷத்துல வருமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஏன்னா இது நம்ம எவ்வளவு வருஷமா சேர்த்தது, எத்தனையோ பிறவியில சேர்த்தது போய் ஒரு நிமிஷத்துல போகாது. அதனால அதுக்கு என்ன சொன்னார் பகவான், என்ன சொன்னார், சனை சனை ரூபரமே புத்தியா திருதிகிரிஹீதயா ஆத்ம சம்ஸ்தம் மன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க, சனைஹி சனைஹி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணணும். உபரமே புத்தியா, அந்த புத்தியினால கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசை உபரமணம் பண்ணுங்கன்னா அதை அடக்குங்க. அப்படின்னு திருதிகிரிஹீத்தியா, அதுக்கு ஒரு தைரியத்தோட வர வைக்கிட்டு நீங்க பண்ண, நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி பண்ணீங்கன்னா ஆத்ம சம்ஸ்தம் மனஹா, அப்படி அப்போதான் அந்த மனசானது அந்த ஆத்மால போய் விட்டணும். அப்படி தத்ருத்வா ந கிஞ்சிதபி சிந்தியது, வேற எங்கேயும் உங்களுடைய எண்ணத்தை போக விடாதீங்க. இதுல ஒரு பண்ணுங்கன்னு இதுக்கு ஒரு 6வது அத்தியாயத்துல இதுக்கு வழியும் சொல்லி கொடுத்தாரு. அதை சொல்லும் போது அவர் இன்னொன்னு சொல்றாரு, இது தெரிஞ்சுக்கிறது கூட ஈஸி. நமக்கு ஆத்ம ஞானம் பத்தி ஏதோ புரிஞ்சுருவோம். அந்த பட்சி ரீதின்னு ஒண்ணு இருக்கான். இந்த பட்சியானது என்ன பண்ணும், இந்த பழத்தை எடுத்துன்னு போகும்போது தேர் ஆர் சான்சஸ், அது பழம் கிடைச்சிருக்கு அதுக்கு, ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடி அது போற வரைக்கும் அது நழுவி ஓடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நமக்கும் இந்த ஆத்ம ஞானம் கிடைச்சதுன்னா கூட எங்கேயோ ஒரு டிரான்ஸ்பர் எங்கேயோ போனா திடீர்னு நழுவி போயிடும் இல்லையா. நல்லா படிச்சவங்கலாம் கூட எங்கேயோ போய் மாட்டிட்டாங்க, இந்த ஃபீல்டுல இல்லாம போன இந்த பாசிபிலிட்டி இதுல இருந்து நம்ம நிலைக்கணும். அதனால இதுல இருந்து வராம காப்பணும். இன்னொன்னு என்ன சொல்லிருக்குன்னா மர்க்கட்ட ரீதி, இந்த குரங்கும் அப்படிதான் பண்ணுவோம். குரங்குக்கு நல்லது கிடைக்கும், ஆனா அது என்ன பண்ண இங்கே நாங்க சாவும் போது அதை நழுவ விட்டுருமா. அதனால ஆனா பிபீலிக்கான்னு ஒண்ணு இருக்கான், அது எறும்பு என்ன பண்ணும், அது ஒரே பாயிண்டடா அதை எடுத்துன்னு போய் அது கூடு கட்டுற வரைக்கும் அது விடாதான், எல்லாம் லைனா போய் பண்ணோம். அப்படி இந்த எறும்பானது சனைகி தான் பண்றது. இதெல்லாம் டக்குன்னு லபக்குன்னு எடுக்கும், லபக்குன்னு எடுத்தது லபக்குன்னு போயிடும் அங்க. ஆனா அந்த எறும்பானது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணான். அப்படி சனைகி யாரு ட்ரை பண்றானோ அவன் ஜெயிப்பான்.
ஒரே நாள்ல எல்லாத்தையும் பண்ண நீங்க காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க 15 மணி பண்ணா அடுத்தது 4 நாள் நீங்க பண்ணவே மாட்டீங்க டயர்ட்ல. அதனால என்ன பண்ணா நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, நமக்கு பூஜை புனஸ்காரம் தான் காத்தால கொஞ்சம் கொஞ்சமா சனைகி வந்து அப்படியே இவனுக்கு வரும்போது அந்த கடைசி காலத்துல இவனுக்கு அந்த ஆத்ம ஞானம் வரா மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்படின்றத சனைகி உபரமே புத்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிபீலிகா ரீதியாக அப்படின்னு அங்க வியாக்கியானம் பண்ணி பிபீலிகா ரீதியா இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இன்னொரு உபதேசம் பண்ணாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, நான் இந்த சரீரம் அப்படின்னு நினைச்ச இந்த அத்தியாசம் தான் காரணம். இந்த அத்தியாசத்தை நன்னா போக்கடிக்கணும் அப்படின்னு ஸ்வாத்மன் ஏவ சதா ஸ்தித்யா மனோநஷ்யதி யோகினஹ வாசனானாம் க்ஷயச்சாதா ஸ்வ அத்தியாச அபனயம் குரு அப்படின்னாரு. இந்த அத்தியாசமானது நமக்கு எங்க ஏற்பட்டது அப்படின்னாக்கா, நான் நொண்டி அப்படின்றான். நான் நொண்டியா எப்படி இருக்க முடியும், நானுக்கும் நொண்டிக்கும் சம்பந்தமே இல்லையே, காலுக்கும் காலு இல்லை எனக்கு அப்படின்றத நான் நொண்டி அப்படின்றான். ஐஎம் தர்ஸ்டி அப்படின்றான். நான் தான் பிராணன் இல்லையே, பிராணனுடைய தர்மம் தான் அது பசி தாகம்ன்றது. பிராணன் தர்மம் வந்து எனக்கு பசிக்கிறது, பிராணனுக்கு பசிக்கிறதுன்னு சொல்லணும். அவன் என்ன சொல்றான், ஐ எம் ஹங்கிரி அப்படின்றான். இந்த ஹாப்பினஸ், இந்த துக்கம், இதெல்லாம் வந்து மனோ தர்மங்கள். ஹாப்பி அன்ஹாப்பின்றதெல்லாம் இதை என்ன பண்றான், ஐ எம் ஹாப்பின்னு சொல்றான். இதை எடுத்து அனாத்மால இருக்கிறதெல்லாம் போட்டு எந்த தலையில போட்டுட்டான். இதுதான் அத்தியாசம் இல்லையா. ஐ டோன்ட் நோ எனிதிங் அப்படின்றான். எனக்கு அவனுக்கு ஆனந்தமய கோஷத்துல உட்கார்ந்துட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல சார் அப்படின்றான். தெரியாததுன்றது உன்னுடைய புத்தி சமாச்சாரம். ஆத்மா எங்க இருக்கு, அதுக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரியாம இப்படி எல்லாம் இந்த ஐய வந்து அனாத்மாவோட சேர்த்து அன்னமயத்தோடையும் பிராணமயத்தோடையும் மனோமயத்தோடையும் விஞ்ஞானமயத்தோட சேர்த்துட்டு ஐ எம் டாக்டர், ஐ எம் இன்ஜினியர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். தன்னுடைய ப்ரொஃபஷனா புக்கு சார் அப்படின்னு புத்தி சக்தியோட தன்னை ஈடுபட்டுக்கிறான். இல்ல எனக்கு தெரியாதுன்னு ஆனந்தமயத்தோட ஈடுபட்டு இந்த 5 கோஷத்துல மாட்டிட்டு நான் 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 சொல்லிட்டே இருக்கிறதுனால இப்ப என்ன ஆச்சுன்னாக்க, தன்னுடைய ஆத்மாவை விட நன்னா விலகி போயிட்டான் இவன். அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, இவனுடைய ஆவரண சக்தியும் விக்ஷேப சக்தியும் இவனுக்கு இருக்கிறதுனால ஆத்மா தெரியல. ஆத்மா தெரியுதுனால என்ன ஆச்சுன்னா, இவன் எதையோ கல்பனை பண்ணிட்டு இருக்கான். அதனால என்ன ஆச்சுன்னா, ஆத்மாவனுடைய நிலையில இவனால இருக்க முடியாம போயிடுது. இத போக்கணும்னா என்ன பண்ணணும்னாக்க, இந்த வாசனை தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த வாசனாட்சயமும் உங்களுடைய மனசுனாக்க நீங்க என்னமோ புரிஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மனசுன்றது என்ன தெரிஞ்சுட்டீங்கன்னாக்க அந்த மனோநாசமானது உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத இப்ப சொல்ல போறாரு. இப்போ வாசனாட்சயமோ மனோநாசமோ ரொம்ப அவசியம். இது 2 இருந்ததே ஆனால் நிதித்தியாசனம் உங்களுக்கு நிச்சயமா அந்த கன்விக்ஷன் சித்திக்கும், நான் தான் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்ற. ஸ்வாத்மன் ஏவ சதா சித்வா ஸ்தித்யா அப்படின்னா ஸ்வ ஆத்மனி, உங்களுடைய ஆத்மாவிலேயே எப்பொழுதுமே வேதாந்தத்தையே சிந்தனை பண்ணிருங்க. அந்த சாமி இந்த சாமின்னு போயிட்டு இருக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் வேதாந்தம் படிச்சதையும் நீங்க பண்ண, அது வெளியில இருக்கிற வாசனை வராம இருக்கிறதுக்கு பண்ணீங்க. கொஞ்சம் இதுல இருந்து முன்னேறதுக்கும் ஒரு வழியை பார்க்கணும். நீங்க பூஜை பண்ற பூஜை எல்லாம் ஜாஸ்தி, ஆனா அதுக்கு நடுவுல சோகம் பாவேன அந்த அந்த நான் தான் அகம் அப்படின்றதையும் அப்பப்போ நினைச்சுட்டே இருக்க. சுவாத்மன்யேவ சித்யா சதா சித்யா, அதிலேயே எப்பொழுதும் நிலை பெறதுனால இந்த மனசானது என்ன ஆகுன்னா யோகினஹா நஷ்யதி. இந்த மனச அப்படிதான் இந்த யோகிகள்லாம் மனசை நாசம் பண்றாங்க. அப்படின்னா என்னது, நீங்க வந்து எப்பொழுதுமே அந்த யோகிக்கமான நிதித்தியாசனத்துல உட்கார்ந்து அகம் பிரம்மாஸ்மி ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம்னு டெய்லி பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு நிச்சயமா உங்க மனசானது உங்களுக்கே தெரிய வேண்டாம். நீங்க நான் உங்களுக்கு தெரியாது என்னைக்கு நீங்க காரு கரெக்டா ஆக்சிலேட்டர்ல காலை வச்சு நீங்க கிளச்ச விட்டீங்க, எந்த சமயத்துல விட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க பாட்டுக்கு கட்டுட்டே இருந்தீங்க, அது எப்படியோ வந்துட்டு அது அந்த சிச்சுவேஷன்ல பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த கியர்ல போறாங்க, அது கார் கத்துட்ட புதுசுல நம்ம இப்ப 2nd கியர்ல இருக்கோம், 3rd கியர்ல இருக்கோம், இதெல்லாம் தெரியும். இப்பெல்லாம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தானாது வர மாதிரி வரும். சைக்கிள்ல எப்ப பேலன்ஸ் வந்தது உங்களுக்கு சொல்லுங்க பாக்கலாம்னு யாரையாவது கேட்டா சொல்ல முடியுமா? என்னைக்கு கரெக்டா பேலன்ஸ் வந்தது? ஆமா, அது முக்கியம் இல்ல. சைக்கிள் ஓட்டுறதுன்னா அது ஒண்ணு, இதெல்லாம் அன்இம்பார்ட்டன்ட் திங். அப்படி இம்பார்ட்டன்டா இருக்கிற பிரம்மமயானத்துல அதை விட்டு இதெல்லாம் போய் நீங்க தலை போட்டு இருக்க வேண்டியது இல்ல. அப்படி அந்த யோகிகள்லாம் இப்படி இருக்கிறதுனாலதான் அவளுக்கு இந்த வாசனை எல்லாம் ஞாபகமாயிடுது.
அதே மாதிரி நம்மளும் இந்த வேதாந்தத்தை படிச்சுட்டே இருக்கோம்னா நம்மளுக்கு தெரியாமையே இந்த வாசனாட்சயமும் மனோநாசமும் ஏற்படுறது. அது எந்த சம்பவத்துல ஏற்பட்டதுன்னு பின்னாடி சொல்ல தெரியறது இல்லை. ஆனா நம்ம பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வாசனைகள்லாம் நிச்சயமா க்ஷயம் ஆயிட்டு இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த மனசானது நமக்கு கண்ட்ரோல்ல வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிதான் யோகிகள்லாம் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறார். எப்படி வாசனானாம் அவர்களுக்கு யோகிக்கு மனசும் நாசமாச்சு, வாசனையும் க்ஷயமாகுது. ஆகையினால நம்ம என்ன பண்ணோம், ஸ்வஅத்தியாசா, நம்மளா நம்மள குறைச்சிக்க வேண்டாம். அந்த ஆத்மாவனால ஏற்பட்ட இத நான் தான் அப்படின்னு நம்ம ஏதோ நம்ம மேல ஒரு ஐடியாஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் அபநயம் குரு, அது எல்லாத்தையும் நீக்குங்க. இந்த வாசனை எல்லாம் நீக்கணும். நீங்க இந்த உங்க மேல வச்சுட்டு இருக்கிற ஒப்பீனியன் எல்லாம் வேணுங்க. சாஸ்திரம் என்ன சொல்றது, நீங்க யாருன்னு சொல்றதோ அதை மாத்திரம் கேளுங்க. நீங்களா உங்களை பத்தி நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் சின்னவன், நான் பிராமணன், நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் வேண்டாம். சாஸ்திரம் என்ன சொல்றது, நீங்க தான் ஆத்மான்னு சொல்றது. அந்த ஆத்மாவை மாத்திரம் பிடிச்சீங்கன்னாக்க இந்த வாசனாட்சயமானதும் மனோநாசமாகுமோ எப்படி யோகிகளுக்கெல்லாம் ஏற்பட்டதோ அதே மாதிரி நமக்கும் ஏற்படும். அதனால நீங்க என்ன பண்ணா இந்த அத்தியாசத்தை போக்கடிங்க. இந்த அனாத்மால ஆத்ம அத்தியாசம், ஆத்மாவில அனாத்மா அத்தியாசம் ஒன்னையும் ஒண்ணு போட்டு குழப்பிண்டு நான் இன்னாருன்னு நீங்க சேர்த்துன்றதெல்லாம் நீங்க முதல்ல போக்கடிச்சீங்கன்னாக்க தானா அந்த ஆத்ம ஞானமானது வரும், மனோநாசமானது ஏற்படும், வாசனையானது க்ஷயமாகும். அப்படிதான் முனிவர்களுக்கு வந்திருக்கு. ஆகையினால் உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு, பெரியவாள்லாம் பண்ணிருக்கா. நீங்க இதை விட என்ன வேணும், சாஸ்திரம் சொல்றது, பெரியவாள்லாம் சொல்றாங்க, நீங்க யார் யாரை மதிக்கிறீங்களோ அவெல்லாம் சொல்றாங்க, அப்புறம் என்ன சந்தேகம், அது சொல்றபடியே நம்ம வந்துடுவோம். ஸ்வஅத்தியாசா, உங்க மேலேயே நீங்க வச்சுட்டு இருக்கிற இந்த ஏற்றப்பட்ட இந்த அத்தியாசம் தான் உங்க மேல ஏற்றி வச்சிருக்கிற பொய்யான இந்த அறிவு, இதெல்லாத்தையும் நீக்கினீங்களா அபநயனம் குரு, நீக்கத்தை இம்மீடியட்டா செய்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்மாத்மன் ஏவ சதா ஸ்தித்யா மனோநஷ்யதி யோகினா அப்படின்னு இந்த இதுல உபனிஷத்துல சொல்லியிருக்காரு. எந்த உபனிஷத்துல சொல்லிருக்குன்னா அத்தியாத்ம உபனிஷத்துல இந்த மந்திரம் படிச்சிருக்கு. ஆச்சாரியார் அந்த மந்திரத்தை அப்படியே எடுத்திருக்காரு. முதலுடைய லைன் ஸ்வாத்மன் ஏவ சதா ஸ்தித்யா மனோநஷ்யதி யோகினா அப்படின்னு சொன்னதுனால இந்த மனோநாசம் வாசனாட்சயங்கள்லாம் என்ன நிறைய பேருக்கு இப்போ மாடர்ன் வேதாந்திகள்லாம் தகராறுலாம் வருது. இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு எல்லாம் உபனிஷத்துலயே சொல்லியிருக்கு. அந்த உபனிஷத் வார்த்தையே இங்க கோட் பண்ணிருக்காரு. அதனாலதான் சந்திரசேகர பாரதி வியாக்கியானத்திலையும் வாசனாட்சயத்தையும் மனோநட்சத்தையும் எடுத்திருக்காரு. ஆனால் நம்மளுடைய ட்ரெடிஷன்ல இல்லாதது எதுவுமே எல்லா வைதிக சம்பிரதாயத்திலயும் உபனிஷத்திலேயே இருக்கிறது. அந்த உபனிஷத் வாக்கியத்தை தான் அப்படியே ஆச்சாரியா நீங்க எடுத்து போட்டிருக்காரு. அதனால சமாதி இல்லையா, யோகம் இல்லையா, வாசனாட்சயம் எங்க சொல்லியிருக்கேன்னு எல்லாம் சொல்லி உபனிஷத்திலேயே சொல்லியிருக்கிறதுனாலதான் ஆச்சாரியால் எடுத்திருக்காரு இங்க அப்படின்னு. வாசனானாம் அத்தியாச அபநயம் குரு, தன்னுடைய மேலேயே இருக்கக்கூடிய இந்த அத்தியாசத்தை நீங்கள் நீக்குங்கள். சமோத்வாப்யாம் ரஜஸ்தத்வாத் சத்வம் சுத்தேன நஷ்யதி தஸ்மாத் சத்வம் அவஷ்டப்ய அத்தியாச அபநயம் குரு. ஆமா சார், அத்தியாசத்தை அபநயம் குரு, அத்தியாசத்தை அபநயம் குருன்னா எனக்கு என்ன புரியுது, என்ன அத்தியாசம் நான் வேணும் நான் பண்றேன் அப்படின்னு கேட்டா இல்ல, நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. என்ன புரிஞ்சுக்க வேண்டிய எண்ணம், உங்களுக்கு ஏன் இந்த எண்ணம் வந்ததுன்றத டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னாக்க நமக்குள்ள ஆவரண சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆவரண சக்தி என்ன பண்ணிருக்கு, அந்த ஆத்மாவை மறைச்சிருக்கு. அந்த ஆத்மா மறைஞ்சதுனால என்ன ஆச்சுன்னாக்க இந்த மனசோட சேர்ந்தது அந்த ஆத்மாவானது. சேர்த்த உடனே இது என்ன ஆச்சு, அந்த ஆத்மாவை மறைஞ்சிட்டு இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆனது என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரிஜினல் கான்சியஸ் மறந்துடுது. மறந்ததுனால விக்ஷேபமா தான் ஒரு எண்ணம் வந்துடுது. தூங்கி எழுந்துக்கும் போதே நான் தான் அந்த மனசோட இவன் எழுந்துட்டான். அதனால என்ன ஆச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற யாருனால இந்த மனசு வேலை இருந்தா அவரை பார்க்காம அந்த மனசோட நம்மள சம்பந்தப்படுத்தி விட்டுருது. அதனால என்ன ஆச்சு, இந்த மனசோட சேர்ந்ததுனால விக்ஷேபங்கள்லாம் ஏற்படுத்து, ரஜோகுணங்கள்லாம் அதை செய்யணும் இதை செய்யணும்ன்ற ஆசையெல்லாம் வந்தது. முதல்ல காரணம் என்ன, சமோகுணம். நம்ம கூட்ட இருக்கிற சமோகுணத்தினால ஆத்மா தெரியல, அது ஆத்மாவை மறைச்சிருக்கு. 3 குணங்களோட தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் அப்படிதான் மறைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் மேல போய் 16வது சாப்டர்ல கீதையில என்ன சொல்றாருன்னா, நம்ம பண்ற பக்தியில கூட தாமச பக்தி ராட்சச பக்தின்னு இருக்கு. நம்ம சாப்பிடுற உணவுகள்லாம் தாமச உணவு ராட்சச உணவுன்னு இருக்கு. நம்ம பண்ணக்கூடிய தபஸ் எல்லாம் கூட 3ஆ பிரிக்கிறாரு அவரு. சமோகுண, நீங்க ரொம்ப நாளா கதையாமம் ஆயிடுச்சுன்னாக்க பழையது சாப்பிட்ட பரியுஷிதமான அன்னத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தமோ புத்தி வருது.
அதனால இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். அதி உஷ்ணமா சாப்பிடக்கூடாது, அதி கட்டுவா சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாரு. இப்படி பண்ணி தான் சாப்பிடணும், ரொம்ப ரொம்ப கடிச்சு சாப்பிடக்கூடாது, ரொம்ப கூழாவும் சாப்பிடக்கூடாது, அப்படி பண்ணாலும் வந்துடும் அப்படின்னு எப்படி எல்லாம் சாப்பிடணும்ன்றதுல இருந்து எல்லாத்தையும் சொல்ல. தபஸ்னாக்க எப்படி பண்ணணும், பாத்திரம் மறிஞ்சு கொடுக்கக்கூடிய தானத்துக்கு தான் உங்களுக்கு சத்துவ தானம்னு பேரு, அதுக்குதான் பலன் கொடுக்கும். நீங்க ரூபாவை எடுத்துன்னு என்ன போய் கட்டிட்டான்னாக்க எனக்கு எல்லா பலனும் பண்ணணும்னா ஏமாறாதீங்க. நீங்க பாத்திரம் அறிஞ்சு யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி நீங்க ஹெல்ப் பண்ணாதான் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அப்பாவுக்கு சிராத்தான்னாக்கா அந்த வாத்தியாரை கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு சிராத்தம் பண்ணி அவருக்கு சாப்பாடு போட்டாதானே எங்க அப்பாவுக்கு போய் சேரும். அதை விட்டுட்டு நான் போய் அனாத ஆசிரமத்துக்கு நான் கட்டிவிட்டேன் அப்படின்னாக்கா அந்த பலன் வரும் எனக்கு. ஆனா எங்க அப்பாவுக்கு போய் போட வேண்டிய சாப்பாடு கிடையாது. அதெல்லாம் எப்படி சிராத்தத்துல சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கோம் அப்படி பண்ணிதான் அந்த அந்தந்த தானத்துக்கு உண்டான வேல்யூவை நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அந்த தானத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. இந்த சாத்விகமான தானம் எது, ராஜசிகமான தானம் எது, தாமசிகமான தானம் எது அப்படின்னு சொல்றாரு. தபஸ்ல சாத்விகமான தபஸ் எது, ராஜசமான தபஸ் எதுன்னு சொல்றாரு. உணவுலயும் சொல்றாரு, பக்திலையும் சொல்றாரு. ஓன்னு அப்படி கத்தின்னு பண்றதெல்லாம் தாமசிக் பக்தி. இந்த பக்தி எல்லாம் பிராமணனுக்கு சரியாவே வராது. அவன் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரிதான் பண்ணான். ராஜசமா அது பண்றேன் இது பண்றேன்னு அப்படியே பட்னி போட்டுட்டு 4 மணி நேரம் நான் உட்காந்துட்டு அப்படியே பூஜை பண்ணுவேன், எதுலையும் பச்சை தண்ணி கூட வாயில கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் ராஜசிக் பக்தி, இதெல்லாம் உனக்கு வராதுப்பா, சாத்விகமான பக்தி தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு ஜபா இதுலதான் உன்னுடைய புத்தி இருக்கணும் அப்படின்னு அந்த பக்தி எல்லாம் கூட சொல்றாருங்க தாமச பக்தி. இப்படி இது எல்லாத்துக்கும் காரணம், உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம் தமோ குணம் ரஜோகுணம் சத்துவகுணம் 3 இருக்கு. இந்த தமசையும் ரஜத்தையும் போக்கணும்னாக்க சத்துவகுணத்தை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த சத்துவகுணத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு தான் குணாதீதனாக மாறணும். ஆனா அந்த குணாதீதனாக மாறதுக்கு முன்னாடி என்ன அர்த்தம்னா இந்த அஜ்ஞானமும் இந்த ரிஷபமும் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். தெரியணும்னாக்க எனக்கு மனசு வேணும். மனசுன்றது என்ன ஆச்சுன்னாக்க இந்த தத்துவபோதத்தை மறந்துடக்கூடாது. சமஷ்டி, இந்த பஞ்சபூதங்களுடைய சூக்ஷ்ம சரீரனுடைய சமஷ்டி தான் என்னுடைய மனசு. அதனால இப்ப இந்த மனசானது என்ன பண்ணணும்னா வெறும் ஞானம் தான் அதுக்கு தெரியும். அந்த மனசுக்கு இந்த ஞானத்தினாலதான் இது சமோகுணம் இது ரஜோகுணம்ன்றத கண்டுபிடிக்கும். இந்த ஆவரண சக்தியும் விக்ஷேப சக்தியும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய சத்துவகுணம் தேவை. அந்த சத்துவகுணத்தினால இதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அந்த சத்துவத்தையும் தாண்டி ஆத்மாதான்றதை காமிக்கணும். அதுக்கு இப்ப நம்ம படிக்கிற காலத்துல எங்க இருக்கோம், மனோமய கோஷத்துலயும் விஞ்ஞானமய கோஷத்துலதான் இருக்கும். ஏன்னா இதுக்கு மனசு வேணுமா நமக்கு, ஏன்னா நமக்கு வேண்டியது இப்ப அறிவு வேணும்னா அது எங்க போய் இந்த உடம்புனால கை கால்னால வராது. அது அப்படின்னா இந்த புத்தகத்தினுடைய அறிவானது எனக்கு எப்படி வரும், மனசுனாலதான் வரும். அந்த மனசானது என்னதுனாக்க சபஷ்டி அந்த பஞ்சபூதத்தினால நமக்கு சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சத்துவ குணத்தினால இது ரெண்டுத்தையும் போக்கடிக்கணும். தமோத்வாப்யாம் ரஜஸ்தத்வாத் சத்வம் சுத்தேன நஷ்யதி தஸ்மாத் சத்வம் அவஷ்டப்ய ஸ்வஅத்யாஸ அபநயம் குரு. தாமசம் ராஜசம் விருத்தி இதெல்லாத்தையும் போக்கடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வாசனாட்சயமானது ஏற்படும், மனோநாசமானது ஏற்படும் அப்படின்றன. அது என்னமா பண்றது அப்படின்றதுக்கு இப்ப சொல்றாரு. தமஹா வாப்யாம் தமோ குணமானது வாப்யாம் நஷ்யதி. எந்த நஷ்யதி? ரஜஹா சத்வம். இந்த சமோ குணமானது என்ன, சத்வம் ரஜஸ், இதனால அது போக்கடிக்கப்படும். ரஜசானது சத்துவத்தினால போக்கடிக்கப்படும். சத்துவமானது எப்படி, சத்துவகுணத்தை எப்படி போக்கடிக்கிறது அப்படின்னா நிர்குண தியானத்தினாலதான் அது போகணும். அதை என்ன பண்ண, நிர்குணமா அதை பண்ணும் போது என்ன ஆச்சு, அந்த சத்துவகுணமும் ஆகல. ஆகையினால இப்ப என்ன பண்ணா, சத்துவம் அவஷ்டத்து, இந்த சத்துவத்தை நல்லா நிலையா பிடிச்சுக்கணும். நீங்க பிடிச்சிட்டு அந்த அந்த அத்தியாசத்தை அபநயம் கொடு. இந்த அத்தியாசம் பண்றதுக்கு தத்துவ புத்தியை வளர்த்துங்க. தத்துவ புத்தியை வளர்த்துக்குன்னா நீங்க படிப்பை வளர்த்துங்க. படிப்பை வளர்த்துக்குன்னா என்ன இருக்கிறதுலயே மேலான சாஸ்திரம் என்ன, வேதாந்த சாஸ்திரத்தை வளர்த்துங்க. அந்த வேதம் குணமும் இருக்காது. ஞானம் வர வரைக்கும் சத்துவ குணம் வேணும். ஞானம் வந்த உடனே அவனுக்கு மனோநாசம் ஏற்பட்டுன்னா சத்துவ குணமும் போயிடுறது, மனத்தோடைய அழிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஞானம் சுயமேவ ஆவிர்பவதி. அதான் அது சம்பிரஜான சமாதி. அதையும் தாண்டி போனோம். அதை தாண்டி போன உடனே அவன் நேச்சுரலா அவன் இறங்கி வந்துடுறான். அது இருக்கும்போது நான் இப்ப அவன் நினைச்சுன்னு பண்றான், எனக்கு இந்த வாசனாட்சம் ஏற்படணும், மனோநாசம் ஏற்படணும்ன்ற எண்ணத்தோட திருப்பட்டி இருக்கு. நான் மெடிடேட் பண்றேன், மெடிடேட்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு, மெடிடேஷன் ஒரு ஆக்ஷன் இருக்கு, நான் பண்ணக்கூடிய ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு அந்த ஞாதா ஞானம் ஞேயம் அப்படின்னு இந்த 3ஓட பண்றது அசம்பிரக்யா சமாதியில அவன் பண்ணான். இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு, இந்த சத்துவ குணத்திலேயே அவனுக்கு பண்ண உடனே
இவனுக்கு இவனுடைய வாசனை எல்லாம் க்ஷயமா இருக்குன்னு இவன் எதுக்காக பண்ணானா அது இவனுக்கு வரதான் போறது, புத்தியினாலதான் நான் பண்ணான், வாசனா க்ஷயமா ஆகுது. இந்த மனசானதான் என்ன பண்றது, இந்த அசம்பிரக்யாத சமாதியினுடைய கிரேட்னஸ் என்னன்னாக்கா இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த திருப்பட்டி இது இல்ல அது இல்லைன்னு எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டானா இவன் அங்க இருக்கிறவனே இல்லையே, அந்த மனசையும் இவன் போயிடுறான், அந்த மெடிடேட்டரும் போயிடுறான். மெடிடேட்டர் ஆன உடனே சுயமே ஆத்மா மந்திரம் தான் இருக்கு. அந்த ஒரு சமாதியான ஒரு அசம்பிரக்யாத நிலையில என்ன ஆச்சுன்னாக்க இந்த திருப்பதியும் போனதுனால அவன் இந்த விவகாரத்தை செய்ய வரும்போது எப்படி வரான்னாக்க அவன் வந்து பிரம்மமாவே தான் வரான். அவன் பிரம்மமாவே வந்து எல்லாரோடையும் பழகிட்டு இருக்கான், எல்லாரோடையும் உட்கார்ந்துட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம பேசுறதுக்கும் அவன் பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, அது அவனுக்கு தான் தெரியும். அவன் எப்படி பண்ணிருக்கான், பாலர்கள் மாதிரி இருக்கான். அவன் பார்த்தான்னாக்க சின்ன பசங்களோட எப்படி அவர் பண்ணிட்டு இருக்காரோ விளையாடிட்டு இருக்காரோ அந்த மாதிரி நம்மளோட அவரும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா நம்மளால கண்டுபிடிக்க தெரியல. அப்படிதான் ஞானிகளுடைய நிலை அப்படின்னு சொல்றதுனால அவளுக்கு அந்த திருப்பட்டியே தாண்டிடுறாங்க அந்த நிலை. அந்த நிலையதான் இவர் சொல்ற. அதனால சத்துவத்தை நன்னா படிக்கிட்டு இந்த அத்தியாசத்தை அபநயம் பாயிடுறது. அந்த அசம்பிரக்யாத சமாதின்றது எப்ப ஏற்படுறது, சம்பிரக்யாத சமாதியில அவங்க ஈடுபடணும். ஈடுபட்டாதான் அந்த வாசனாட்சயமானது மனோநாசம் எல்லாம் ஏற்படுறது. இந்த வாசனாட்சயமும் மனோநாசமும் நாளைக்குனால வரணும்னு ஆனா அந்த மனசு உங்களுக்கு தெரியாமையே அது கைண்டிக்கிறது, அதுதான் மனோநாசம். அந்த மனசு நாசமான உடனே அவன் அப்பவும் வந்து எல்லார மாதிரியும் தான் சித்தப்பிரஜனா இருக்கான். அவன் அப்படிதான் வந்துட்டு இருக்கான். அந்த சித்தப்பிரஜன் வந்து எப்படி இருப்பான்னா அர்ஜுனன் கேக்குறான், சிதப்பிரஜ்ய கா பாஷா சிம்மாசி செம்ரஜத், அவன் எப்படி உட்காருவான் எப்படி போவான்னா ஒன்னு எல்லார மாதிரி தான் உட்காருவான், எல்லார மாதிரியும் தான் போவார் அவரு. ஆனா அவர் என்ன இருப்பாரு, அவருடைய சமாதியில இருந்து வந்து அவரு சந்திரசேகர பாரதிய யாரோ வந்து பார்த்த உடனே சிரிச்சாரான். அவன் கேட்டான எதுக்கு சிரிச்சிங்கன்னு. இல்ல சிரிச்சானா. அப்புறம் அவன் போன உடனே பக்கத்துல இருக்கலாம் கேட்டானா, இல்ல நான் நல்லா தியானம் பண்ணிட்டு இருந்தேன், என்ன அவருக்கு தெரியல, அவர் வந்து கூட வந்து பேசினேன், எனக்கு சிரிப்பு வந்துச்சு, எப்படி எல்லாம் நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நம்மளையே இந்த மாதிரி எல்லாம் பண்றதுன்றதுக்கு இப்படி எல்லாம் வரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அவருடைய டைலாக்ல போட்டிருக்காரு. தெரியும் அவருக்கு யார் யாருன்னு தெரியல. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, என்னைக்கு நீங்க வந்து ஒரு கண்டாலனையும் ஒரு குருவையும் ரெண்டு பேரையும் ஆத்துக்கு கூப்பிட்டு கால் அலம்பி அவளுக்கு நீங்க சாப்பாடு போகக்கூடிய பக்கம் என்னைக்கு வருதோ அப்பதான் ஞானம் வந்துட்டுன்றதுக்கு நமக்கு ஒரு மெஷரிங் ராடும் கொடுத்துருக்காரு. அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோமான்றதுக்கு டெஸ்ட் இருக்கு. நீங்க உங்க ஆத்துக்கு என்ன ஒரு நல்ல படிச்சவர் வந்தாருனாக்கா நீங்க என்ன பண்றீங்க, எம்டி வந்தாருனாக்கா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க. யாராவது ஒருத்தர் போலனா வந்தாருனாக்கா நாய்கறி சாப்பிட்றவனா வந்தான் செண்டாலனா வந்தானா வாசலையா இருங்கன்றாங்க. என்னைக்கு நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா கூப்பிட்டு ரெண்டு பேருக்கும் கால் அலம்பி ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ரெண்டு பேருக்கு ஈக்குவலா அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி அவளுக்கு சாப்பாடு போடக்கூடிய கெப்பாசிட்டி வருதோ அன்னைக்கு இதை சொல்றதுக்காக தான் நம்ம நாயன்மார்கள் பிள்ளைக்கறி அதெல்லாம் அவ கேட்டதெல்லாம் கொடுக்கறது இதெல்லாம் எங்க வருது அப்படின்னாக்க இந்த எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் அவனுக்கு ஞானம் வந்துட்டுன்னு. அதுதான் டெஸ்டிங். என்ன இது எப்போனாக்கா அந்த மூணு குணத்தையும் தாண்டின நிலை வரும்போது தான் இது வருது. அந்த சுத்தேன அந்த சத்துவம் அவஷ்டத்திய அந்த சத்துவத்தையே பிடிச்சிட்டு அந்த அத்தியாசத்தை அவன் என்ன பண்ணா அபநயம் குரு, இந்த ஒரு நிலைமைக்கு அவன் வந்து இந்த அத்தியாசத்தை போக்கடிக்கணும். அப்போ நான் யாருன்றது அவனுக்கு அப்பதான் நான் தோன்ற காத்தால தூங்கி எழுதுக்கும் போது இப்பெல்லாம் நம்ம எப்படி எழுதுனா நான் ஆம்பளை, நான் பிராமணன், நான் ராஜகோபால் அப்படின்னு எழுதுக்கிறேன். இந்த எண்ணம் மாறணும். எழுந்துக்கும் போதே நான் தான் பிரம்மன்னு எழுந்துட்டான்னாக்கா அவனுக்கு இந்த பிரச்சனை. அந்த நிலை என்னைக்கு வருதோ அதுவே டெஸ்ட் நமக்கு. அது வராத வரைக்கும் என்ன ஆச்சுன்னாக்க அத்தியாசம் இருக்கு. அத்தியாசம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணா தமோ குணத்தை ரஜத்தை குணத்தையும் போகணும்னாக்கா நான் என்ன பண்ணா சத்துவ குணத்தை வளர்த்துக்கணும். சத்துவ குணத்தை வளர்த்துக்கணும்னா என்ன பண்ணா பூஜா புனஸ்காரம் படிப்பு இது எல்லாத்தையும் வச்சுட்டே இருக்கணும், பஜனை எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தனால் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய தமோ குணமானது என்ன அறியாமையே போகும். என்ன அறியாமையே என்ன போகணும்னா அது பகவானுடைய கிருபை, அவன் தாள் அவன் அருளாலேயே பெற்றான்ற மாதிரி வந்து அந்த மனோநாசமும் ஏற்பட்டு வாசனாட்சயமும் ஏற்படுறது அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு நடுவுல இது ஒரு பிராரப்தம். என்ன ஆச்சுன்னா இந்த ஞானியா இருந்தா கூட இந்த வாசனை ஒரு பக்கம் பேசினோம், இன்னொன்னு பிராரப்தம் ஒண்ணு இருக்க அது ஆரம்பிச்சிருச்சு. பிரகர்ஷேன ஆரப்தம். அது என்ன பண்ணா அது இவருக்குன்னு என்னதான் பெருசா அவர் வந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு, சந்திரசேகர பாரதி என்ன பண்ணுவாரா அங்க உட்கார்ந்து இருப்பார், இங்க உட்கார்ந்து இருப்பாரு, மலை மேல உட்கார்ந்து இருப்பாரு. இவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தாலும் இவரை நிக்க வைக்கவும் முடியாது. அவர் எங்கேயோ நிலையில இருக்காரு. அவர் வந்து இந்த உலகத்திலேயே இல்ல. அவர் வந்து அவனா ஏன் அப்படி இருந்தார் அப்படின்னா பிராரப்தம் அவருக்கு இந்த நாள் வரைக்கும் வந்து அவருக்குன்னு ஒரு டியூட்டி. அவர் இருந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லாரையும் ஞானியாக்க போகணும்ன்றதுக்காக இந்த உலகத்துல இந்த விழிப்பு இந்த வேதாந்தத்தை பரப்புறதுக்காக அவருக்கு ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு. அவருடைய பிராரப்தம் அது.
இந்த பிராரப்தம் இருக்க, இந்த பிராரப்த வசத்தினாலதான் இல்ல, அந்த பிராரப்தமானது பிரகர்ஷேன ஆரப்தம். அதை நன்னா ஆரம்பிச்சிடுது, அது நடுவுல எல்லாம் போகாது. அவருக்கு என்ன, அவர் ஞானியான்னா அவெல்லாம் விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவ யாருமே, எந்த ஞானியுமே பிராரப்தத்தை தள்ளி விட மாட்டாங்க. ரமணர் இருக்காரு, அவர் தானே அனுபவிக்கதான் அனுபவிப்பாரு. எல்லாருமே அப்படிதான். எல்லாருக்கும் அந்த பிராரப்தத்தை போட்டு தன்னுடைய சூப்பர் நேச்சுரல் பவர்னால அதை போக்கடிக்கிறதுன்றது எண்ணமே அவளுக்கு எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த பிராரப்தம் போனா திருப்பி நான் போக்கடிச்சேன்னா திருப்பி நான் தான் அனுபவிக்கணும் அடுத்த ஜென்மால ஆனா இந்த ஜென்மாவோட போகட்டும்ன்றது அது ஆசையா வரவேற்கணும். அதான் சொன்ன வேதாந்தம் படிக்கிறவா மிச்சவனுக்கு நமக்கு என்ன, நம்ம வெளியில வந்தா ஏதாவது அடிச்சிடுவானா படிச்சுவானான்னு பயம் இருக்கும். வேதாந்தம் படிச்சவனுக்கு அப்பா நம்மளுடைய பிராரப்தம் சயமாகும் ஒண்ணு ஏறிச்சுன்னா இவன் தைரியமா போறான். என்ன ரோட்ல போகும்போது இவனுக்கு பயமே கிடையாது, யார் அடிக்க போறான், நம்மள யார் அடிக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் அப்படி இல்லை, அடிச்சாலும் அவன் பரவாயில்லன்னு நினைக்கிறான். ஏன்னா பிராரப்தம் அதை அனுபவிச்சுட்டு தான் போய் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த பிராரப்தத்தை பத்தி பேசுறேன். 3 விதமான கர்மா இருக்கு. ஆகாமி கர்மா, பிராரப்த கர்மா, அப்புறம் சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மா அப்படின்றது நம்மளுடைய முன்னாடி செய்த நம்மளுடைய இதெல்லாம் ஒரு சாக்கு மூட்டை மாதிரி பின்னாடி இருந்துட்டே இருக்கு. அதுல என்ன ஆச்சுன்னாக்கா எல்லாம் இருந்துட்டே இருக்கு. இன்னொன்னு அதுல ஒரு பர்டிகுலர் மூட்டையில இருக்கக்கூடியது ஆரம்பிச்சிருக்கு, வெளியில அவுட் விட்டாச்சு. அது அவுட் விட்டது தான் இந்த சரீரத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன். இதுக்கு இவ்வளவு பிரம்மா என்ன பண்றாரு, இவ்வளவு மூச்சு காத்து இவ்வளவு வயசுன்னு போட்டாரு. அது பிரகர்ஷேன ஆரப்தம். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான சான்ஸ் இல்லை. இந்த ஞானம் வர வரைக்கும் நான் என்ன பண்றேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். இந்த ஞானம் வந்துருச்சே ஆனால் எனக்கு என்ன ஆகும்னா இனிமேல் பட்டு அந்த கர்மா எதுவும் அடிக்கன் ஆகாது. ஏன்னா நான்ற அபிமானத்தோட செய்தாதானே கர்மா பண்றோம். நான்ற அபிமானம் ஈஸ்வர அர்ப்பணமா செய்து பழகிட்டேன். நான் இங்க வேதாந்தத்துக்கு வந்தோடனே எனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, எது பண்ணாலும் ஈஸ்வரான பரமேஸ்வர பிரிச்சேத்தம்னு பண்ணு. ஈஸ்வர அர்ப்பணமா பண்றதுனால என்னாச்சு, நம்மளுக்கு இந்த கர்மாக்கள்லாம் ஒட்டுவதில்லை. சோ ஆகாமி கர்மா ஞானம் வந்தவனுக்கு ஒட்ட போறது இல்லை. சஞ்சித கர்மாவானது ஞானத்தினால நாசமாயிடும். பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனான்ற இந்த ஞானம் வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு சஞ்சித கர்மா போயிடும், ஆகாமி கர்மா போயிடும். பிராரப்த கர்மா மாத்திரம் போகாது, அது இருக்கும். ஆனாலும் ஞானியினுடைய ஆங்கிள் பாத்தீங்கன்னாக்க அவர் என்ன சொன்னாரு பகவத்கீதை என்னன்னா, பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனா, எல்லா எல்லா சர்வாணி கர்மானின்னு தான் சொல்லியிருக்காரு. எல்லா கர்மாவும் தான் உங்களுக்கு போறது. அப்படின்னா ஞானியை பொறுத்த வரைக்கும் பிராரப்தமும் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நம்மளுடைய ஆங்கிள் அந்த ஞானி இவ்வளவு நாள் இருந்தனால அவர் பிராரப்த வசாத் இருக்கான்னு சொல்றோமே தவிர, அவருடைய ஆங்கிள் அவருக்கு இந்த சரீரமே தான் தெரியலையே அவருக்கு. அவருக்கு சந்திரசேகர பாரதி எக்ஸாம்பிளே எடுத்தோம்னா சுவாமிகளுக்கு தெரியவே தெரியாது அவர் பிராரப்தத்துக்கு. அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்கா, அவர் ஆத்மா ராமனா சுத்திட்டு இருக்கா, அவர் பிரம்மமா தான் சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு எங்க தெரியுது, நமக்கு தெரியுது. அவர் இந்த உடம்போட இருந்திருக்காரு, அவர் ஞானம் வந்தவர். அப்படி இருந்தா கூட அவர் இருந்திருக்காரு அப்படின்னா அவருடைய பிராரப்தம் இன்னும் முடியல அப்படின்றது. அந்த பிராரப்தன்றது கூட அஜானியினுடைய ஆங்கிள் தான் பிராரப்தம். ஆக்சுவலா பார்த்தா அவர் பகவான் கீதையில சொல்ற ஞானியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கர்மாவுமே தான் போயிடுறது அவனுக்கு. கர்மான எல்லா கர்மாவும் தான் பஸ்மசாத் குருது. அது என்ன ஒவ்வொன்னா அந்த ஞானத்துக்கு பார்த்து சொன்னா இந்த கர்மா இவனை வளர விடு, இந்த கர்மா மாத்திரம் நசிக்கணும்னு எல்லா கர்மாவும் தான் போறதுன்றதுதான் உண்மை. ஆனாலும் நம்ம என்ன பண்ணா அந்த பிராரப்த கர்மான்றது அவர் ஒருவேளை வலி எல்லாம் அவஸ்தப்பட்டாருன்னா கூட இது பிராரப்த கர்மா அப்படின்னு நம்மள ஒரு இது பண்ணிக்கிறதுக்காக, கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக தான் இதுவும் முடிஞ்சாங்க. அதுதான் பிராரப்தம். அவளுடைய ஞானம் வந்தவ அதை வரவேற்கிறான், அவ்வளவுதான். நம்மள மாதிரி அதுக்கு பயப்படல. அவர்னா இது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரியும். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கிற இது போற வரைக்கும். அதனால்தான் விமுக்தச்சே விமுச்சியதே அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்றது. ஜீவன் முக்தன் இருந்தா கூட அவன் தான் விமுக்தன் ஆயிட்டானே, அதுக்கப்புறம் விமுச்சியத்தைன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க இந்த சரீரம் இருக்கிற வரையும் தான் அவன் போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த தேகம் பிராரப்த கர்மாவும் முடிஞ்ச உடனே அவனுடைய தேகம் எல்லாம் என்ன ஆச்சுன்னா பிசில் அவுட் ஆகி அந்தந்த இதோட கலந்துடுறது, எலிமெண்ட்ஸோட போய் சேர்ந்துடுறது அவனுடைய பாடியும். அவ்வளவுதான், அவளுக்கு திருப்பி பிறவி இல்லாம போயிடுறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் 279வது அடுத்த திங்கட்கிழமை போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.